சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். அகலகில் என் இறை மண்டலர் மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானேன். நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில் ஆடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அஸ்மத் குருப்பியோ நமக, அஸ்மத் பரமகுருப்பியோ நமக, அஸ்மத் சர்வகுருப்பியோ நமக. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். இந்த ஆண்டு உற்சவத்திலே இறுதி நாளான இன்று நம்மாழ்வார் சுவாமிகள் இந்த திவ்ய கஷேத்திரத்தை தன் திருவாக்காலை பாடி இது ஒரு திவ்ய கஷேத்திரம் என்று ஒரு அந்தஸ்து ஏற்படும்படி பண்ணினதாலே அந்த பாசுரத்தை இன்று அடியேன் விளக்க வேண்டுமென்று என்னை அழைத்த தென்திருப்பேரை அருள்மிகு மகர நெடுங்குழைக்காதன் திருக்கோவில் தேவஸ்தான நிர்வாகக்குழு தலைவர் அவர்களே, நிர்வாகக்குழு உறுப்பினர்களே, கோவில் தொண்டர்களே, இந்த நவதிருப்பதியினுடைய மகிமையை அடியேன் பேசக்கூடிய அரிய வாய்ப்பை எனக்கு நல்கிய ஆழ்வார் திருநகரி மதுரகவி ஆழ்வார் பரம்பரை ஸ்ரீ ஸ்ரீ மதுரகவி அண்ணாவியார் சுவாமிகளே, இந்த 10 நாள்களும் ஆன்மீக சொற்பொழிவுகள் திறம்பட நடைபெற வேண்டும் என்று அரும்பாடுபட்டு பல சிக்கல்களையும் மீறி இந்த நிகழ்ச்சியை வெற்றியாக நடத்தி கொடுத்து கொண்டிருக்கும் எனது அருமை நண்பர் ஸ்ரீ வைஷ்ணவ இளஞ்சிங்கம் திரு பிரசன்ன ஸ்ரீனிவாசன் அவர்களே, இங்கு அமர்ந்துள்ள ஸ்ரீ வைஷ்ணவ மகனேயர்களே, ஆண்டாள் கோஷ்டியினரே, உங்கள் அனைவரையும் வணங்குவதிலே பெருமைப்படுகிறேன். இந்த அழைப்பிதழிலே அடியனுக்கு அளிக்கப்பட்ட 4 நாள் வாய்ப்பிலே இறுதி நாள் வாய்ப்பான இன்று திருவாய்மொழி பற்றி பேச வேண்டும், அதிலே நகரமும் நாடும் என்பது தலைப்பாக இருக்க வேண்டும் என்று எனக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். உங்கள் கையில் இருக்கும் இந்த அழைப்புதலிலே மேலே இந்த பாசுரம் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. நம்மாழ்வார் 7ஆம் பத்திலே 3வது பதிகத்திலே 10ஆம் பாசுரமாக பாடினது. அடுத்து பலஸ்ருதி எல்லாம் சேர்த்து ஒரு 10-11 பாசுரங்கள் வருகின்றன என்றாலும் கூட இந்த ஒரு பாசுரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை விளக்க சொன்ன காரணம், வெள்ளைச்சுரி சங்கு என்பது முதல் பாசுரம் என்பதனாலே தென்திருப்பேரை பதிகம் என்பதை நினைவூட்டுவதற்கு வெள்ளைச்சுரி சங்கு என்று சொல்வார்கள். இந்த ஒரு பாடலிலே தான் இன்று நாம் பார்க்க போகிற ஒரு பாடலிலே தான் இன்று உலகெங்கும் பெருமாளுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரசித்தியான பெயரான மகர நெடுங்குழைக்காதன் என்ற முழு பெயர் வருகிறது. நீங்கள் வேணால் சந்தேகமாக இருந்தால் இன்றைக்கி வீட்டுக்கு போய் அந்த நம்மாழ்வாருடைய 7ஆம் பத்து 3ஆம் பதிகம் பாசுரம் 10 பதினையும் எடுத்து பாருங்கள். இந்த 1 தான் அவர் மகர நெடுங்குழைக்காதன், நிகரில் முகில்வண்ணன், இப்படியெல்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிகரில் முகில்வண்ணன் வைஷ்ணவ சபை, மகர நெடுங்குழைக்காதர் திருக்கோயில், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இந்த பெயர் இந்த ஒரு பாசுரத்தில் தான் வருது. அதனாலே இந்த பாசுரத்தை நாம் எடுத்து விளக்க வேண்டும் என்று திரு பிரசன்னா அவர்கள் அன்பு கட்டளையிட்டார்கள். சென்ற முறை நான் வந்திருந்த போதே
இந்த பதிகத்தை நடத்தினேன், முழுக்க சொன்னேன், வியாக்கியானம் பண்ணினேன். அப்போ சொன்ன இந்த ஒரு பதிகத்திலே நம்மாழ்வார் தன்னை பெண்ணாக பாவித்து நாயகி பாவனையிலே பெருமாளை நாயனாக பாவித்து பாடுகிறார்னு சொன்னேன். அந்த சந்தர்ப்பத்திலே எனக்கு போதிய அவகாசம் கிடைக்கவில்லை. அதனாலே இந்த நாயக நாயகி பாவனையை பற்றி எனக்கு விளக்க வாய்ப்பில்லை. இந்திய பக்தி காவியங்களிலே, அதுவும் குறிப்பாக தென்னிந்திய தமிழ்நாட்டு பக்தி காவியங்களிலே நாயக நாயகி பாவனை தலைதூக்கி நிற்கிறது. ஆண்டாளுடைய பாசுரம் பூரா நாயக நாயகி பாவனை தான். அவளாவது பொம்பளை, நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார் முதலிய ஆண் ஆழ்வார்கள் தம்மை பெண்ணாக பாவித்து பகவானை கணவனாக பாவித்து பாடியிருக்கிறார்கள். இது விஷயமாக இது ஒரு பக்தி ரசம் என்று இந்தியர்கள் விட்டு விடுகிறார்கள். ஆனால் இந்து மதத்தை விமர்சிப்பதையே தம் முழு நேர தொழிலாக கொண்ட சிலர் இருக்கிறார்கள். அவர் இந்தியாவிலும் இருக்கிறார்கள், இந்தியாவுக்கு வெளியேயும் இருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், பக்தியிலே அனாவசியமாக இவர்கள் செக்ஸை புகுத்துகிறார்கள். பக்தினாலே என்ன, இந்த உலகியல் தீய குணங்களை எல்லாம் உதிர்த்து விட்டு பகவான் மீது உள்ள உயர்ந்த அன்பை காட்டுவது தானே பக்தி. அங்கே மறுபடியும் இந்த ஆம்பளை பொம்பளை சமாச்சாரத்தையே எடுத்து பேசினா கேட்குறவனுக்கு பார்க்குறவனுக்கு என்ன எண்ணம் தோன்றும்? அந்த நினைப்பு தானே வரும். இது என்ன எண்ணம்னு தெரியலையே என்று பலர் குறைப்படுகிறார்கள். தமிழ்நாட்டிலே கம்பரசம் என்று ஒரு நூல் எழுதப்பட்டது, கம்பராமாயணத்தை விமர்சித்து. ஒரே ஆபாச களஞ்சியம் என்ற கருத்து அங்கே வருது. இன்னும் கோனாரக் என்ற ஒரு ஊரிலே சூரியனுக்கு கட்டப்பட்டிருக்கிற கோவிலில் இருக்கிற சிற்பங்கள் எல்லாம் படுக்கையறை சிற்பங்கள். இதையெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வெள்ளைக்காரன் அதை டேஜிஸ் பண்ணிட்டான். நம்ம ஆளுக தான் அதை லென்ஸு வச்சு காட்டுறாங்க. பக்தி என்ற பெயரிலே, ஆன்மீகம் என்ற பெயரிலே ஆண் பெண் உடல் உறவு இங்கு வலியுறுத்தப்படுகிறது. இது தேவைதானா? இது உளுத்து போன மனதை காட்டுகிறது, துருப்பிடித்த புத்தியை காட்டுகிறது என்று விமர்சனம். அதனால் இதுக்கு நம்ம முதல்ல பதில் தெரிந்து கொள்ள வேண்டும். நவவித பக்தி என்று 9 விதமான இறை அன்பு சொல்லப்படுகிறது. பகவானை தகப்பனாக பார்த்தல், தாயாக பார்த்தல், தாசனாக பார்த்தல், நண்பனாக பார்த்தல், இப்படி எத்தனையோ இருக்குது. இதில் இப்படி கணவனாக பார்த்தல் என்று பக்தன் தன்னை மனைவியாக நினைக்க வேண்டியதன் அவசியம் என்ன? 6 தீய குணங்கள் என்று சொல்லப்பட்டவற்றிலே தலையான தீய குணம் காமம். காமம் கழிய வேண்டியது. அந்த காமத்தை மையக்கருத்தாக வைத்து இந்த நாயக நாயகி பாவனை விளங்குகிறது. இந்த 10 பாசுரங்களிலே நம்மாழ்வார் தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து என்னை மறந்து விட்டு போன மகர நெடுங்குழைக்காதனை நீங்கள் சேர்த்து வைக்கவில்லை என்றால் நானே வீட்டை விட்டு புறப்பட்டு நான் கிளம்பி போய் தென்திருப்பேரை என்ற ஊரிலே அவரை கண்டுபிடித்து அவரோடு குடும்பம் நடத்தப் போகிறேன் என்று சொல்வதாக வருகிறது இந்த பதிகத்திலே. இப்போது இதற்கு பெரியவர்கள் என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள்? நவவித பக்தி என்று சொல்லும்போது 9 விதமாக நீங்கள் இறைவனை பார்க்கிறீர்கள். நண்பனாக, தாசனாக, தந்தையாக, தாயாக, இப்படி. இந்த தந்தையாக, தாயாக, நண்பனாக பார்க்கிறது எங்கிருந்து உங்களுக்கு கிடைச்சது? க்ளூ மனித வாழ்க்கையிலிருந்து கிடைச்சது. நம்ம எல்லாருக்கும் அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாங்க, சகோதரன் இருக்கிறான், நண்பன் இருக்கிறான். இந்த குடும்ப உறவிலே சில உறவுகளை, சிறந்த அன்பு தலைகளை எடுத்து இதுபோல் நீங்கள் பகவான்கிட்ட பிரியமாக இருங்க அப்படிங்கிற மேலுதாரணம் காட்டுவதற்கு நாம் மனித உறவுகளைத்தான் எடுத்து பேசுகிறோம். அப்போது மனித உறவுகளை எடுத்து பேசுவதுன்னு வரும்போது தகப்பனார் மகன் மீது கொண்ட ஒரு பாசமும், மகன் தகப்பன் மீது கொண்ட பாசமும்,
இதுபோலே தாய் மகன் மீது கொண்டதும், மகன் தாய் மீது கொண்டதும், நண்பன் மீது கொண்ட அன்பும், எஜமான் தாசன் மீது காட்டுகிற பரிவும், தாசன் எஜமான் மீது காட்டுகிற பக்தியும் எல்லாமே காமம் போலே அறியாமை தான். காமம் அறியாமை என்றால் இதுவும் அறியாமை தான். ஏன்னா இந்த மனிதர்களுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய பரஸ்பர சிநேகமானது உபனிஷதங்களிலே எப்படி விளக்கப்படுகிறது? ஒரு கணவன் மனைவிக்கு பிரியமாக இருப்பது அந்த கணவனுக்குள்ளே இறைவன் இருப்பதாலே, ஒரு மனைவி கணவனுக்கு பிரியமாக இருப்பது அந்த மனைவிக்குள்ளே இறைவன் இருப்பதாலே, உண்மையான அன்பு கொண்ட எந்த இரண்டு உறவுக்குள்ளும் இறைவன் இருந்து காந்தமும் இரும்பும் போலே சேர்த்து வைக்கிறார். ஆனால் இந்த உறவுகள் நிலையில்லாத உறவுகள், அறியாமையினால் ஏற்பட்டவை. ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவை தனக்கு மகன் என்றோ தந்தை என்றோ நினைப்பது பரம அஞ்ஞானம். அனைவருமே பகவானுக்கு பிள்ளைகள் என்று இருக்கிற போது இவன் என்ன புதுசாக ஒரு தகப்பன் உறவு பிள்ளை உறவு ஏற்படுத்துறது? இதெல்லாம் போகணும்னு சொல்லித்தானே பகவான் நான் தான் உனக்கு எல்லாம், துவமேவ மாதாச்ச பிதாச்ச துவமேவ பந்துச்ச சகா துவமேவ என்று சொல்லுகிறபடி நீதான் தந்தை, நீதான் தாய், நீதான் நண்பன் என்று பகவானிடம் அனைத்து உறவுகளையும் பார்க்க வேண்டி இருக்க, இந்த மனிதகுல உறவுகளை எடுத்து உதாரணம் காட்டி இன்னும் அறியாமையை வலுப்படுத்துவானேன் என்றால், இது சமுதாயம் சில விஷயங்களை விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆளப்படும் உவமை உக்தி. இப்போ புறநானூறு எடுத்துக்குங்க. ஒரு புலவன் ஒரு ராஜாவை புகழணும்னு ஆசைப்படுறான். எப்படி புகழணும்னு ஆசைப்படுறான்? இவனுடைய ஆட்சியில் வறுமையே இல்லை அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்படுறான். அதுக்கு அவன் என்னம்மா பாட்டு எழுதுறான்? ஒரு பலாமரம் இருந்துச்சான். அந்த பலாமரத்தில் பலாப்பழம் பழுத்து அப்படியே வெடித்து கீழே விழுகிறதுக்கு காத்துட்ருக்கான். ஒரு குரங்கு அந்த பலாப்பழத்தை வாசனையினால் ஈர்க்கப்பட்டு கிட்ட அந்த பலாப்பழத்தை இப்படி ஆட்டி பார்க்குதான். உடனே அந்த பலாப்பழம் கீழே விழுந்துதான். அது விழும்போது என்னடா அப்படின்னு சொன்னால், அப்படியே உருண்டு ஒரு சின்ன ஊற்று வாய்க்கால் மாதிரி இருக்குது. அந்த வாய்க்காலில் போய் உருண்டு விழுவுதான். அந்த வாய்க்கால் என்ன வாய்க்கால்றா அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே இந்த பலாமரத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய 10 ஏக்கர் நிலத்தில் இருக்கிற கரும்பெல்லாம் முத்தி போய் வெடித்து கரும்பு சாரெல்லாம் வெளியே அந்த கரும்பு சாரெல்லாம் அக்யூமுலேட் ஆகி நதியாக ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த நதியில் இந்த பழம் போய் விழுகுதான். அடுத்து இந்த மாதிரி வேறு சில பழங்கள் விழுந்து வாழைத்தோப்பில் இருக்கக்கூடிய வாழைத்தாரெல்லாம் உதிர்ந்து விழுந்து அந்த கரும்புச்சாற்று நதியிலே பலாப்பழம் ஒரு பக்கம் மிதக்குதான், வாழைப்பழம் ஒரு பக்கம் மிதக்குதான், இன்னும் பல அருங்கனிகள் மிதக்குதான். அப்படிப்பட்ட கரும்புச்சாற்று நதி ஓடக்கூடிய நாட்டை ஆளும் மன்னனே அப்படின்னு எழுதுகிறான் அவன் பாட்டு. இப்போது இந்த மாதிரி எந்த நாட்டிலையாவது நீங்கள் பார்க்க முடியுமா? கரும்புச்சாறு கரும்பு வெடித்து நதியாக ஓடுதா எங்கேயாவது? கரும்பு வயல் நமக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எத்தனை ஊர்கள் இருக்குது? அதில் பலாப்பழம் விழுகிறது, வாழைப்பழம் விழுகிறது, மிதக்கிறது, உருண்டு போகிறது, இதெல்லாம் உயர்வு நிவர்ச்சி அணி, மிகையான கற்பனை. ஆனால் இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு குறிப்பிட்ட நாட்டின் செழிப்பை பற்றி பேசுகிற போது அங்கே நிலவளம் நீர்வளம் நிறைந்திருந்தது, உணவு தேவைகள் இல்லை, உணவு செழிப்பு தேவைக்கு மேலே இருந்ததுங்கிறத காட்டுறதுக்கு அப்படி எழுதினார்கள். இதை கேட்குற மன்னனும் கோபிக்கவில்லை, இதை படிக்கிற மற்ற புலவர்களும் கோபிக்கவில்லை. புலவர்கள் அப்படி தானப்பா எழுதுவாங்க. சினிமா பாட்டில் ஒரு பாட்டு வருது, பொய் சொன்னாரே பொய் சொன்னாரே, புலவர்கள் எல்லாம் பொய் சொன்னாரே. புலவர்கள் எல்லாருமே கொஞ்சம் மிகையாக தான் பேசுவாங்க, இது பழக்கம். ஆனால் இப்படி உதாரணங்களையும் உவமைகளையும் காட்டுகிற போது தான் மனிதன் என்ன புரிஞ்சுக்கிறான், அது ஒரு செழிப்பான ஊர் போல் இருக்குது அப்படின்னு. ஒரு பிரபலமான நகைச்சுவை துணுக்கு நீங்கள் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வறுமையில் வாடக்கூடிய ஒருத்தனை பார்த்து, நீ ஏன்டா இந்த ஊரில் கஷ்டப்படுற, நீ போய் காஞ்சிபுரத்துக்கு போ,
காஞ்சிபுரத்தில் போனால் பணக்காரன் எல்லாம் அன்னதானமாக பண்ணி அவன் வீட்டில் அண்டாவாக சோத்தை வடித்து அந்த கஞ்சி ரோடு பூரா நதியாக ஓடும். அதை வச்சு எங்கே வடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அங்கே போனால் ஒவ்வொருத்தனுக்கும் வயிறு நிரம்ப சாதம், அவியல், பொரியல், தீயல், அப்பளம் வகைராவோட போட்டு நீங்களாக போதும்னு எந்திரிச்சு வந்தால் தான் விடுவான், இல்லாட்டி விட மாட்டான் அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். இவன் உடனே அதை நினச்சிக்கிட்டே வந்து காஞ்சிபுரம் பூரா தேடுனா அங்கே காஞ்சிபுரத்தில் என்ன ரோட்டு ஓரத்தில் வாக்கியாக தான் ஓடுது, சாக்கடை தான் ஓடுது. அங்கே ஒன்றும் கஞ்சி ஆறு ஒன்றும் ஓடுற மாதிரி தெரியல. என்ன இப்படி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஊர் புறான்னு சுற்றினானா. சுற்றி ஒன்றும் சரிப்படலை. மனசு சோர்ந்து போய் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் வாசலில் போய் படுத்தான். என்னடா இப்படி அங்கேயாவது ஏதோ சொந்தக்காரங்கக்கிட்ட ஒரு அரை வயிறு காவயிறு ஒரு வேளையாவது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், இங்கே முன்ன பின்ன தெரியாத ஊருக்கு விரட்டி விட்டாங்க, சோத்து வெள்ளம் ஓடுதுன்னாங்க, ஒன்றும் காணாங்க. அப்போ அந்த நேரத்தில் இவன் மயங்கி வாசப்படியில் படுத்திருக்கிற போது யாரோ ஒரு பக்தன் வந்து அந்த திறந்திருக்கிற அந்த வாசல்லிருந்து அங்கே காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாளை பார்த்து கைங்களை கூப்பி கஞ்சி வரதப்பா அப்படின்னு கூப்பிட்டான். உடனே இவன் அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறானா, தட்டாப்படான்னு எந்திரிச்சானா. எங்கப்பா வருது அதை சொல்லு, முதல்ல கஞ்சி எங்கே வருது சொல்லு அப்படின்னா. ஒன்று நீ என்ன சொல்கிற, ஒன்றும் புரியலையே, நான் சாமியன்னா கூப்பிட்டேன் அப்படின்னா. அப்போது இப்படி மிகையாகவே சொல்லுவது நம்ம நாட்டில் பழக்கமாகிவிட்டது. அதை ஒரு ரசமாக அனுபவித்திருக்கிறார்கள் புலவர்களும் சரி, மன்னர்களும் சரி. அதுபோல் ஊமை காட்டி விளக்குவதும் உதாரணம் காட்டி சொல்லுவதும் இந்த நாட்டிலே இலக்கியத்திலே ஒரு பகுதி தான், ஏற்றுக்கொள்ளப்பட்ட பகுதி. காரணம் என்னென்னா, மற்ற நாட்டு இலக்கியத்துக்கும் நம்ம நாட்டு இலக்கியத்துக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு. மற்ற நாடுகளிலே பஞ்சம்பசி இருந்தது, இந்த நாட்டிலே செழிப்பு இருந்ததுனாலே சோற்றுக்கவலை இல்லாமல் இறைவனை பற்றி அதிகம் சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது. ரிஷிகள் பகவானை பற்றி சிந்தித்தார்கள், உபனிஷதங்கள் எழுதினார்கள், சூக்தங்கள் சூத்திரங்களை சிருஷ்டி பண்ணினார்கள். அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலே இந்த நாட்டில் எதையுமே மிகைப்படுத்தி சொல்லுதல், பூமியிலே நடக்கக்கூடிய சம்பவங்களினுடைய பிரதிபலிப்பாக இலக்கியங்கள் காவியங்கள் சாதித்தல் என்ற ஒரு கொள்கையின்படி பகவானை தந்தையாக பார்த்தல், தனையனாக பார்த்தல், நண்பனாக பார்த்தல் என்ற உதாரணங்கள் மூலமாக விளக்கினார்கள். அதில் அர்ஜுனன் கிருஷ்ணனை நண்பனாக பார்த்தான். அது ஒரு அன்பு தான். ஆனால் அந்த அன்பு பரிபூர்ண அன்பு அல்ல, உண்மையான அன்பு அல்லங்கிறத எப்போ உணர்ந்தான்? பகவத்கீதையிலே விஸ்வரூப தரிசனம் பகவான் காட்டுகிற போது அர்ஜுனன் அதை உணர்ந்து, கிருஷ்ணா உன்னை தெரியாமல் நான் வாடா போடான்னு பேசிட்டேன், அத்தை மகன்னு கூப்பிட்டுட்டேன், அடிச்சிட்டேன், அதெல்லாம் மன்னிச்சுக்கணும், நீ பரமாத்மா என்று சொல்லி மன்னிப்பு கேட்கிறதாக வருகிறது. அதுக்கு அவன் சொல்கிறான், நீ என்னை பற்றி எதுவாக நினச்சிருந்தாலும் பரவாயில்ல, என் மேலே அன்பு காட்டினா போதும், அதைத்தான் நான் விரும்புகிறேன், அதுக்கு தான் நான் அகப்படுவேன் அப்படின்னா. பகவத்கீதையில் இன்னொரு இடத்துல அர்ஜுனனுக்கு கண்ணன் உபதேசிக்கிறதுல அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அர்ஜுனன் பூடகமாக கேட்குறான், உன்னை வசியம் பண்ணுறதுக்கு என்ன வழி, உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா. மதுரை வீரனுக்கு கடா வெட்டினா பிடிக்கும், குட்டியாண்டிக்கு அவல் பொரி வச்சா பிடிக்கும், அது மாதிரி உனக்கு என்ன வச்சா பிடிக்குங்கிற போது அவன் சொல்கிறான், காஞ்சி போன இலைகள், சருகுகள், ஏதாவது கைக்கு ஆப்படுகிற பழங்கள் அல்லது புஷ்பங்கள் அல்லது ஒரு கை நிறைய வெறும் தண்ணி கொடுத்தா கூட போதும். பத்திரம், புஷ்பம், பழம், தோயம், இந்த 4 கொடுத்தா போதும் அப்படின்னா. இதை பற்றி நம்ம ஆச்சாரியர்கள் விவரிக்கிற போது, பத்திரம்னா என்ன பத்திரம்? பத்திரம்னா இலை. இப்போ இன்றைக்கி வீட்டு பத்திரம், நாட்டு பத்திரம்னு பேசுகிறோம் இல்லையா? அது ஏன் அந்த பேர் வந்ததுன்னா, அந்த காலத்தில் உரிமை பத்திரங்களை பனை ஓலைகளில் எழுதி வைத்தார்கள். அது இலை தானே, அதனால் பத்திரம் என்று பெயர் ஆயிற்றான். அதை பத்திரமாய் வைத்துக் கொள்வார்கள். அந்த பத்திரம் வேறு, 4வது பானா, இது முதல் பானா. பத்திரம் பத்திரம்னு. இந்த மதுரையில் சௌராஷ்டிராஸ் அதிகம். அவங்க உச்சரிப்பை தமிழர்கள் சௌராஷ்டிரா பாஷை பேசுகிற போது கோட்டை விட்டுறாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒன்று சொல்லுவாங்க, காய் 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 அப்படின்னு சொல்லுவாங்க. காய் 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 அப்படிம்பாங்க.
என்னையா அப்படின்னா, காய்னா பசு, காய் அப்படின்னா எண்ணெய், காய் அப்படின்னா சாப்பிடுன்னு அர்த்தம். அப்போது நீங்கள் 3வது கானா போட்டால் பசுவை குறிக்கும், முதல் கானா போட்டிங்கன்னா என்னன்னு சொல்லும், 2வது கானாவை போட்டிங்கன்னா சாப்பிடுன்னு அர்த்தம். சமீபத்தில் பெங்களூருக்கு போயிருந்தேன். அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தவர் ஒரு சௌராஷ்டிரா நண்பர் தான். அவரை அவருடைய மனைவி கூப்பிடும்போது தூரத்தில் இருந்து அடுப்படியிலிருந்து கூப்பிடும்போது ஏதோ ஒரு சொல்லி கூப்பிடும். எனக்கு ஒரு ஆசை, சௌராஷ்டிரா மொழியில் கணவனை மனைவி என்ன வார்த்தை சொல்லி கூப்பிட்றான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ உங்கள் மனைவி உங்களை கூப்பிடும்போது என்னமோ ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடுது, நீங்கள் உடனே ஓடுறீங்களே உள்ள, அது என்ன வார்த்தைன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், அது ரொம்ப சாதாரண வார்த்தைங்க, காய். காய்னா என்னன்னு அர்த்தம். இப்போ நம்ம தமிழில் ஏங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் அது காயை அப்படின்னு அவர் ஓடுறாரு உள்ள கிடுகிடுன்னு. அப்படி ஒரு பழக்கம் அது. அது மாதிரி இங்கே பத்திரம் பத்திரம் என்ற 2 சொற்களுக்கு முதலெழுத்து பேதத்திலே பொருள் வேறுபடுகிறது. அப்போ என்ன இலைன்னு கேட்டபோது ஆச்சாரியர்கள் சொன்னாலாம், பகவானுக்கு காணிக்கை பொருள் என்று ஒன்றுமே இல்லை, விஷ்ணு பகவானுக்கு நைவேத்தியம் என்று ஒன்றும் இல்லை. ஏதாவது கொடுத்து ஆகணும்னு நம்ம பழகிட்டதுனாலே, அந்த அடிமை பழக்கத்தினாலே ஏதாவது கொடுக்கணும் போல தோணுச்சுன்னா சம் லீஃப், அது மா இலையாக இருக்கலாம், தேய் இலையாக இருக்கலாம், பச்சை இலையாக இருக்கலாம், காஞ்ச இலையாக இருக்கலாம். பத்திரம். புஷ்பம். புஷ்பம்னா என்ன? பூவு. புஷ்ப விதி என்ற சாஸ்திரத்தில் என்னென்ன தெய்வத்துக்கு என்னென்ன பூ வைக்கலாம்னு விதி இருக்குது. பெருமாளுக்கு என்ன பூ அப்படின்னு கேட்குற போது எனி பூன்றார், எந்த பூனாலும் சரி. அப்போ ஒரு சிஷ்யர் கேட்டாராம், புஷ்ப விதி என்ற சாஸ்திரத்திலே கண்டங்கத்திரி பூவை பெருமாளுக்கு வைக்கப்படாதுன்னு சொல்லியிருக்கு. இப்போ துர்க்கைக்கு அலரி பூ வைக்கலாம், செவ்வலரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லுது அந்த சாஸ்திரம். ஆனால் பெருமாளுக்கு கண்டங்கத்திரி பூ வைக்கக்கூடாது, அது அவருக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கு. நீங்கள் என்னடனா எல்லா பூவும் வைக்கலான்னு சொல்கிறீங்களே அப்படின்னாரா. அதுக்கு அவர் சொன்னாராம், கண்டங்கத்திரினா என்னென்னு தெரியுமா அவங்களுக்கு? கத்திரிக்காய் மாதிரியே இருக்கும் அந்த செடியினுடைய காய், ஆனால் அதில் முள்ளாக இருக்கும். கண்டம்னா முள், கண்டங்கத்திரிக்காயின்னு பேர் அது. அதை நீங்கள் பறிச்சிங்கன்னா கத்திரிக்காயே தான் அது, ஆனால் முள்ளாக இருக்கும். சித்த வைத்தியத்தில் அந்த கத்திரிக்காயை நறுக்கி அதில் லேகியம் செய்யலான்னு சொல்லியிருக்கு. அந்த கண்டங்கத்திரி பூ இந்த டிசம்பர் பூ மாதிரி கொஞ்சம் ப்ளூ கலரில் இருக்கும். அது வேண்டான்னு பெருமாள் சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொன்னால், அது வெளிநாட்டு பூவில் நம்ம நாட்டு பூ தான், இது மிலேச்சி புஷ்பம் இல்லை. அதுக்கு அவர் சொன்னாரா, கண்டங்கத்திரியில் போய் பூ பறிக்க போனால் கையில் முள் குத்திரும் பக்தனுக்குன்னு பெருமாள் கவலைப்பட்டிருப்பாரியா. அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அது முள் இல்லாத செடியாக இருந்தால் அந்த பூவை வைக்கலான்னு சொல்லியிருப்பார். பத்திரம். புஷ்பம். பழம். பழம் என்பது எனி ஃப்ரூட், வாழைப்பழமோ தக்காளி பழமோ ஏதோ ஒன்றும் வைக்க முடியலன்னா 2 கையில் தண்ணியை பிடிச்சி சாமி என்னால் இதுதான் முடியும்னு சொல்லி கொடுத்துட்டா அதை ஏற்றுக்குவான் அப்படின்ற. கருட புராணத்திலே ஸ்ராத்தம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் முன்னோர்களுக்கு என்று சொல்லும்போது, என்னால் ஸ்ராத்தம் தர்ப்பணம் பண்ண முடியாத ஒரு பிரதேசத்தில் நான் போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தால், இப்போ நீங்கள் பல பேர் மஸ்கட்டில் வேலை பார்க்குறாங்க, துபாயில் வேலை பார்க்குறாங்க, இதெல்லாம் முஸ்லீம் ஏரியா, அங்கே போய் தர்ப்பணம் எப்படி கொடுக்க போகிறீங்க, ஸ்ராத்தம் எப்படி பண்ண போகிறீங்கன்னு அந்த மாதிரி நிலைமை வருமானா, நீங்கள் பிதர்களை நோக்கி உங்கள் கண்களிலிருந்து என்னால் ஸ்ராதம் தர்ப்பணம் செய்ய முடியவில்லை என்று உணர்ந்து 2 சொட்டு கண்ணீர் விட்டால் அது சிறந்த ஸ்ராத்தம், சிறந்த தர்ப்பணம் என்று சொல்கிறார். அப்போ அங்கே அன்பு தான் முக்கியம், என்ன பொருளுங்கிறது முக்கியம் இல்லை. அப்போ தோயம் என்பது என்னால் ஒன்றும் கொடுக்க முடியலையேன்னு கண்ணிலேருந்து சிந்துற தண்ணியாக கூட இருக்கலாம் அது. அப்போ வாட் டஸ் ஹி எக்ஸ்பெக்ட்? விஷ்ணவே பக்திஹி ரோச்சதே, பெருமாளுக்கு அன்பு தான் பிடிக்கிறது, வேற ஒன்றும் இல்லைன்னா. இந்த அன்புக்கு அவன் அடிமை ஆயிடுறான். இந்த அன்பு இருந்ததுனால தான் யசோதை அடியெல்லாம் வாங்கிக்கிட்டான், உரலில் கட்டி போட்ட போது பேசாமல் கிடந்தான். அந்த ஆயர் சேரியில் இருந்த பெண்கள் எல்லாம் அவனை பெரும்பால் அடித்தும் மத்தினால் அடித்தும் வார்த்தைகளால் ஏசிய போதும் கூட அவன் கோபிக்காத காரணம் அவர்களுடைய எடுத்துக்கொண்ட அந்த உரிமையின் பின்னாலே இருந்த மெய்யான அன்பு. இது மற்றவர்களிடம் இல்லை. இப்போ சாதாரணமாக நாம் ஒருத்தருக்கு பேசுகிற போது பேருக்கு முன்னால் மிஸ்டர் சேர்த்து மிஸ்டர் கல்யாண சுந்தரம், ஒரு சின்ன விஷயம் நான் சொன்னால் நீங்கள் கோச்சிக்கக்கூடாது, உங்கள் வலது கை சட்டை கைக்கு வெளியில் பனியை நீட்டிகிட்டு இருக்கு, அதை கொஞ்சம் தயவு பண்ணி உள்ளே எடுத்து விட்டுக்குங்க, 4 பேர் ஒரு மாதிரி நினைப்பாங்க அப்படின்ன உடனே நாம் உடனே அதை சுதாரித்து செய்கிறோம்.
உடனே நம்ம வீட்டில் போய் சிந்திச்சு பார்க்குறோம், ஆஹா என்ன அன்பு அவருக்கு நம்ம மேலே. நமக்கு 4 பேர் தீய விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு இப்படி கூப்பிட்டு சொல்லிட்டாரே, மிஸ்டர் போட்டு கூப்பிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம மேலே அவருக்கு அளவில்லாத அன்பு, கொள்ளமாளா அன்புன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போய் ஒரு 1.25 லட்சம் கடனை கிடைக்குமா, ஒன்றும் அடமானம் இல்லாமன்னு கேட்டு பாருங்கள். மறுநாள் ஏன் பனியை நீட்டிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அதுக்கு 1.25 லட்சம் கடன் தரணும், இது என்ன தண்டமா, என்கிட்ட ஏதியா காசும்பா, இருந்தால் கூட கொடுக்க மாட்டான். அப்போ நேற்று மிஸ்டர் கல்யாண சுந்தரம்னு ரொம்ப மரியாதையாக என்னை கூப்பிட்டீங்களே, இந்த ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து காட்டிங்களேன்னா, ஏன் அப்படி எடுத்து காட்டினா அதுக்காக 1.25 லட்சம் தரணுன்னு இருக்கா அப்படின்னு. அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது, நீங்கள் மிஸ்டர்னு மரியாதையாக கூப்பிட்டா அங்கே அன்பு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் வாடா அப்படின்னு கூப்பிட்டாலோ, ஏய் நான் எங்கள் வாடா அப்படின்னு சொன்னாலும் அங்கே அன்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரியும், அந்த தியாகராஜ காலேஜில் நான் மதுரையில் படிக்கிற போது கல்லூரி நாட்களில் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். இவனுக்காக அவன் எதுவும் செய்வான், அவனுக்காக இவன் எதுவும் செய்வான். அவன் இவனை எங்கேயாவது வெளியில் பார்த்துட்டான்னு சொன்னால் இவன் இங்கேருந்து கற்றுக்கு போயிட்டா, கருமுண்டான் எங்கடா போய் தொலைஞ்ச, ஒரு வாரமாக உன்னை காணா, நான் உடனே ஆபிச்சூரியெலாம் தேட ஆரம்பிச்சிட்டேன், இந்த பையன் சித்து ஒழிஞ்சிட்டான் போல் இருக்கு அப்படின்னு அப்படி சொல்லுவான். அவன் ஒன்று திருப்பிக்கிட்டு சொல்லுவான், நான் ஆபிச்சூரில் ஏற்கனவே உன் மூஞ்சியை பார்த்துட்டேன்டா அப்படின்வான். இதுதான் அவங்க 2 பேரும் பேசிக்கிற விதம். ஆனால் இதுக்காக அவங்கள்ட்ட அன்பு இல்லைன்னு அர்த்தமா? வார்த்தைகளுடைய தன்மையை வச்சு அதுக்கு பின்னால் அன்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படித்தான் யாதவர்கள் கண்ணனிடம் அன்பு வைத்திருந்தார்கள். ராமாவதாரம் பகவானுக்கு ரசிக்காமல் போன காரணம் அதுதான். அவன் ஏன்டா கிருஷ்ணாவதாரம் எடுத்தான் அப்படின்னு சொன்னால், ராமாவதாரத்தில் எல்லாருமே சக்கரவர்த்தி திருமகன் என்று எனக்கு தலைவணங்குகிறார்கள், மதிப்பு கொடுக்குறார்கள். அதுதான் எனக்கு வைகுண்டத்திலே நடக்குது. என்னை சகாவாக சரிசமமாக அல்லது என்னை ஜூனியராக நடத்தக்கூடிய ஆள் யாரும் இல்லை. அதனால் இந்த ராமாவதாரம் ஏறக்குறைய வைகுண்ட அவதாரம் மாதிரி இருக்குது, எனக்கு அது பிடிக்கலை அப்படின்ட்டானா. அவனுடைய பட்டாபிஷேக காலத்திலே அவன் கூட பாலிய சிநேகிதனாக இருந்து பள்ளி தோழனாக இருந்த ஒருவன், அவன் பேர் ஆனந்தன் என்பது, அவன் பட்டாபிஷேகத்தை பார்க்க வந்தான். பட்டாபிஷேகத்தை பார்க்க வந்தபோது அந்த தர்பாரில் ஒரு எல்லையை தாண்டி யாரும் உள்ளே போகக்கூடாது, பொதுமக்கள் என்று சேவகர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள், இங்கே ரிசர்வ் போலீஸ் மாதிரி. அப்போ இவன் கிட்டே போய் பார்க்கணுன்னு நினைக்கிறான், அவன் சேவகன் தள்ளி விடுறான். இவனுக்கு மனசு வருது போச்சு, எனக்கும் ராமனுக்கும் சின்ன வயசில் எவ்வளோ நெருக்கம், இந்த ஜனங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சபை அமைதியாக இருந்தபோது சத்தமாக டே ராமா அப்படின்னு சவுண்ட் கொடுத்துட்டான். கொடுத்த உடனே ராமன் திரும்பி பார்த்தான், யாரா கூப்பிட்ற உடனே, நான்டா ஆனந்தன்டா அப்படின்னா. உடனே ராமனுக்கு ரொம்ப சந்தோஷம். வேகமாக சிம்மாசனத்தை விட்டு இறங்கி அவன் நோக்கி ஓடி வர்றான். டே நம்ம பழைய காலத்து ஃப்ரெண்டு வந்துட்டான்டான்னு. அதுக்குள்ளே அங்கிருந்த சேவகர்கள்லாம் பார்த்து, நம்ம சக்கரவர்த்தியை கௌசல்யா தேவி கூட வாடாப்படன்னு கூப்பிட மாட்டா, இவன் எவனும் ஒருத்தன் எங்கே இருந்து வாடான்னு கூப்பிடான்ட்டு ஓங்கி அரைஞ்சி விட்டான் அவன் கண்ணத்தில். சக்கரவர்த்தியை மரியாதையாக பேசு, ஏண்டா டேயின்னு கூப்பிட்டேன் அப்படின்னா. அவன் அரைஞ்சார, இவன் சத்திரியனா, வலி தாங்க முடியல. அதுக்குள்ளே ராமன் வேகமாக ஓடி அவனை கையை பிடிச்சி தள்ளி விட்டு, ஏண்டா அறிவு கட்டவனே, ஏண்டா அவனை அரைஞ்சனி அப்படின்னு. மகாராஜா உங்களை டெய்ன்னு கூப்பிட்டான். அவனு கூப்பிட்டா என்னடா, அவன் யாருன்னு தெரியுமா அவனுக்கு? என்னுடைய பாலிய சிநேகிதன். எங்கள் அப்பா உயிரோடு இருந்த வரைக்கும் அவர் ஒருத்தர் தான் என்னை வாடா ராமா போடா ராமான்னு கூப்பிட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்னை வாடான்னு கூப்பிட்றதுக்கு யாருமே இல்லை. அந்த ஒரு உறவும் போச்சேன்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இவன் ஒருத்தன் தான் ரொம்ப நாள் கழிச்சு என்ன டே ராமான் இருக்கான், ரொம்ப சந்தோஷமாக அதை அனுபவிக்கிறதுக்கு வந்தால் அவனை போய் அரைஞ்சேடா, உடனே சிறைச்சேதம் பண்ணணும் ஆக்சுவலாக அப்படின்னு அவன் நடுங்கி போயிட்டான். எல்லாம் ஒடுங்கிட்டானுங்க. உடனே ராமன் அவனை அழைத்து கொண்டு போய் தனிப்பட்ட முறையில் அவனுக்கு மரியாதைகள் கொடுத்து அவனுக்கு எல்லாம் சுசுரூஷைகள் பண்ணினான். அவன் திரும்பி வீட்டுக்கு போகிற போது சேவகன் அவனை பார்த்து மன்னிப்பு கேட்டு, இனிமேல் நீ டெய்னு கூப்பிட்டாலும் சரி, எப்படி கூப்பிட்டாலும் சரிப்பா, நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ அவன் அன்பை பார்த்தான். அந்த அன்புக்கு வசப்பட்ட தன்மை தான் அது. அதனாலே தான் அன்புக்கு உதாரணம் வேணுமேங்கிறதுக்காக தாயை போல, தந்தையை போல, தமையனை போல, தம்பியை போல என்று உலக உறவுகளை காட்டினார். அப்படி உலக உறவுகளை காட்டும்போது உலக உறவுகளிலே ரொம்ப நெருக்கமான உறவு எது அப்படின்னு கேட்டால், சாதாரணமாக மக்கள் சொல்லுவாங்க தாய் சேய் உறவுமா. அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு தான் ரொம்ப நெருக்கமான உறவுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரே சதை ஒரே ரத்தம், இந்த உடம்புலேருந்து அந்த உடம்பு வந்ததுன்னு.
இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, பெற்ற மனம் பெற்று பிள்ளை மனம் கல்லுன்னு தாய்க்கு ரொம்ப ஸ்நேகம் இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு பிள்ளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆண் குழந்தை ஓரளவு பக்தி ஆகிருப்பான், ஓரளவுக்கு மேலே கல்யாணத்துக்கு பிறகு மனைவி பக்கம் காற்று பலம் அடித்தா அந்த பக்கம் திரும்பிடுவான். பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் அப்படி தான் கட்டி கொடுத்த பிறகு அது வரைக்கும் நம்ம வீட்டுக்கு நன்மை நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவ மாப்பிள்ளை வீட்டுக்கு போன பிறகு வாரம் ஒரு தடவை 10 நாளைக்கு ஒரு தடவை அம்மா வீட்டுக்கு வருவா. எதுக்குன்னா இங்கேருந்து ஜீரகம் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் அள்ளிட்டு போகிறது. சோப்பு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக இருந்தால் என்னம்மா இது பேப்பர் கவர் பிரிக்காமல் இருக்குது இந்த சோப்பு, இது எதுக்கு கேட்பா. எடுத்துக்க உங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு சோப்பு வாங்க வைக்கல இல்லை, என்ன பண்ணுறது. அவன் 15,000 1 லட்சம் சம்பாரிச்சிக்கிட்டு இருப்பான். இப்போ அவளுக்கு தன் வீடுன்னு ஆகிப்போச்சு. அப்போ இங்கேருந்து கொண்டு போகணும், அங்கே கொண்டு போய் சேர்க்கணும். இதுதானே பாசமாக இருக்கிற மகளும் இப்படி தான் இருக்கிறார். அப்போது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் தாய் சேய் உறவில் தாய் சிநேகமாக இருக்கிறாள். ஆனால் சேய் அவ்வளவு இருக்கிறது இல்லை. அதாவது நான் ஐடியல் ரிலேஷனை சொல்கிறேன். நல்ல தாய் நல்ல பிள்ளையே இப்படி தான் இருக்கு. ஆனால் கணவன் மனைவியில் நல்ல கணவன் நல்ல மனைவி என்று வாழ்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், ஒரு நல்ல மனைவி தன்னுடைய சர்வமும் கணவனுக்கு என்று ஆக்கி வைக்கிறாள், தன்னுடைய உடல் உள்பட. இந்த ஒரு சலுகை மற்ற உறவுகளில் காணப்படவில்லை. அவனுக்கு முழுக்க ஐக்கியமாயிறான், அடக்கமாயிறான். அப்போ நான் உனக்காக பிறந்தேன், உனக்காக உடல் எடுத்தேன், இந்த உடல் உயிர் எல்லாம் உனக்கு தான் என்று சொல்லி அந்த தாசத்துவத்தை காட்டினாத்தான் அவள் கற்பரசின்னு அர்த்தம். கண்ணகியை விட்டுட்டு கோவலன் மாதவி வீடே கதின்னு கிடந்தான். அப்போது கண்ணகியினுடைய தோழி ஒருத்தி சொன்னாலா, மதுரை அழகர் கோயிலில் இஷ்ட சித்தி காரிய சித்தின்னு 2 குளம் இருக்குது. அந்த குளத்தில் போய் குளித்தா நினச்சது நடக்குமா, உன் புருஷன் புத்தி தெரிஞ்சிடுவான், வா போய் குளிக்கலான்னு கூப்பிடுற. அப்போ அவள் சொன்னா, நீ இன்னமும் குளத்தை பற்றி பேசுகிற, எங்கள் அப்பா இருக்கார், கேரளாவிலேருந்து ஒரு மந்திரவாதி இருக்கான், அவன் ஒரு தாயத்து கொடுத்தான்னா மறுநாளே உன் புருஷன் அவன் காலில் கிடப்பான்னு சொன்னார். அப்போவே நான் வேணான்னுட்டேன். ஏன் அப்படின்னா, ஏதோ என்னை விட அவன் மேலே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க போய் தானே அங்கே கிடக்கிறாரு, அதை போய் மந்திரம் பண்ணி வசியம் பண்ணி மாற்றணுமே, அவர் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறார் விடு அப்படின்னு சொல்லிட்டா. அதனாலே அந்த மாதிரி ஸ்டெப் எடுத்தவங்க யாருடைய உதவியும் அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். ஒருத்தர் மேடையில் கேள்வி கேட்குறாரு, மாதவன் 8 வருஷம் கோவலன் 8 வருஷம் மாதவி வீட்டில் கிடந்தானே, அப்போது இந்த அப்பா அம்மாவும் அந்த அப்பா அம்மாவும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, கண்டிக்கலையா அப்படின்னா, கண்டிக்காமல் என்ன கண்டிச்சாக. அப்படி கண்டிக்கிற போது குறுக்க விழுந்து முக்கியமாக தடுத்தது யாருன்னா கண்ணகி தான். அவள் தான் வேணாம் அவர் இருந்துட்டு போகிறார் விடுங்க, அவர் தொல்லை பண்ணாதீங்கன்னு சொன்னவன். அப்படியெல்லாம் அவன் சுகத்துக்காக நான் இருக்கிறேன் என்று அவள் இருந்ததனாலே அவள் மதுரையை பார்த்து தீப்பிடின்னு சொன்னவொடனே மதுரைப்புறம் பற்றி எரிஞ்சுதுன்னு எழுதுகிறான். அப்போ ஒரு நல்ல ஐடியலான தாம்பத்தியத்தில் மனைவி முழுக்க முழுக்க கணவனோடு ஐக்கியமாகி சரணாகதி ஆகி விடுகிறாள். இந்த நிலைமை உலக உறவுகளில் வேறு எந்த உறவுலையும் இல்லை. தகப்பன் மகன் உறவில் அப்படி பார்க்க முடியுமா? சகோதர உறவில் அப்படி பார்க்க முடியுமா? அல்லது நண்பன் உறவில் பார்க்க முடியுமா? எஜமான் சர்வெண்ட்டு உங்களுக்கு எப்போ சம்பளம் வாங்கிடுறானோ அப்போவே அது கமர்ஷியல் ஆகிடுச்சு. வேலைக்காரனாக இருக்கிறவன் எவ்வளோ விசுவாசமாக இருந்தாலும் மாதம் 1ஆம் தேதி முதலாளிகிட்ட கை நின்றான சம்பளத்துக்கு. அப்போ அவன் செய்கிற விசுவாசமான சேவை என்பது அங்கே கமர்ஷியல் ஆகிடுது, மணி சேஞ்ச். ஆதலாலே உள்ள உறவுகளிலே மிகுந்த நெருக்கமானதும் மிகவும் தெய்வீகமானதுமான உறவு மெய்யான தாம்பத்தியம்தான் என்று முடிவுக்கு வந்தார்கள். அதுவும் இந்திய நாட்டிலே. இப்போ மற்ற நாடுகளில் இதே மாதிரி இருக்குதா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மற்ற நாடுகளில் அவங்கவுங்க கலாச்சாரம், அவங்கவுங்க சாப்பிட்ற ஆகாரம், அதற்கு ஏற்ப இது கொஞ்சம் கூட குறையத்தான் இருக்குது. நம்ம நாட்டில் இருக்கிற அளவு கணவன் மனைவி ஐக்கியமானது மற்ற நாட்டில் இல்லை. ஒரு மேல்நாட்டு நகைச்சுவை துணுக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க. பெரும்பாலும் ஒரு வெள்ளைக்கார கணவன் இறந்து போனானா அந்த வெள்ளைக்கார மனைவி என்ன பண்ணானா, கணவனை புதைத்த கல்லறையில் போய் விசிறி வச்சு வீசிக்கிட்டு இருந்தாலாம். அப்படியே கண்கள்லாம் ரொம்ப கலங்கி போயிருந்துச்சான். அப்போ பார்த்தாங்களாம் எல்லோரும், ஆகா இப்படி மனைவி கல்லறைக்குள்ளே போய் அடக்கமான ஒரு புருஷனுக்கு வேர்க்கக்கூடாதுன்னு வெளியே இருந்து வீசுகிறாளே,
இப்படி ஒரு உத்தமி எங்கே பார்க்க முடியும் அப்படின்னுட்டு அவகிட்ட போய், மேடம், உங்கள் சோகத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். கடவுள் உங்களுக்கு மன அமைதியை தரட்டும். இவ்வளவு சிறந்த தம்பதிகளாக வாழ்ந்த நீங்களே இப்படி சாவினால் பிரிக்கப்பட்டீர்கள். நீங்கள் விசிறி கொண்டு வீசும்போதே உங்களுடைய உன்னதமான அன்பு புரிந்து விட்டது அப்படின்னா. அதுக்கு அவ சொன்னானா, அட போயா நீ ஒன்று, என் புருஷன் சாகும்போது அவன் பெரிய பணக்காரன், என் சொத்து போகிறான் என் மனைவிக்கு தான் நான் செத்த பிறகுன்னு எழுதி வச்சுட்டான். ஆனால் அதில் ஒரு நிபந்தனை எழுதி வச்சுட்டான். என்னன்னா, அவள் என்னுடைய அடியன். வெள்ளைச்செறிசங்கோடு ஆழியேந்தி தாமரை கண்ணன் நெஞ்சினோடே உள்ளை கடாகின்ற ஆற்றை காணே என் சொல்லிகே நன்னமீர்கள் வெள்ளை சுகமவன் வீற்றிருந்த வேத ஒளியும் விழா ஒளியும் பிள்ளை குழா விளையாட்டொளிமரா திருப்பேரையில் சேர்வன் நான். அப்போ அந்த பெண்மணி சொன்னாலாம், என் புருஷன் இறந்து போனவன் கோடீஸ்வரன், அவ்வளவு சொத்தும் என் பேரில் எழுதி வச்சுட்டான். அந்த உயிரில் என்ன இருக்குதுன்னா, என்னை புதைச்ச கல்லறை காயிற வரைக்குமாவது அவள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தால் தான் இந்த சொத்தெல்லாம் அவளுக்கு. என் கல்லறை காயிறத்துக்குள்ளே அவள் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான்னா இந்த சொத்து ஒரு பைசா கூட அவளுக்கு இல்லை, அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டான். இப்போ என்னடான்னா, அவன் பணக்காரனாக இருக்க போய் கல்லறையை பெருசாக கட்டிவிட்டாங்க, நிறையா சிமெண்ட்டை பூசிட்டாங்க, ஈர சிமெண்ட்டு காயவே மாட்டேங்க. என்னடா செய்தினா, என் கணவன் இறந்த சவ ஊர்வலத்து அன்னைக்கே நான் அடுத்த என்கேஜ்மெண்ட் எனக்கு ஆகிப்போச்சு. சவ ஊர்வலத்துக்கு வந்தவன், லேடி நீங்கள் வந்து என் மேலே பிரியமாக இருந்தால் நம்ம நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டேன். எனக்கு அவரை பிடிச்சி போச்சு, அவருக்கு என்ன பிடிச்சி போச்சு. இந்த கல்லறை தான் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதனால் இந்த கல்லறைக்கு வீசி விட்டுக்கிட்டு இருக்கேன் நான். இப்படி ஒரு தமாஷ் சொல்லுவாங்க மேல்நாட்டில். அப்படிப்பட்ட தாம்பத்தியம் நிறைந்த அந்நிய நாடுகளை விட நம்ம நாட்டிலே ஒரு பெண் வந்து கணவனை தெய்வமாக நினைத்து அதனால் கற்புத்திறம் பெற்று என்னென்னவோ அற்புதங்கள் செய்திருக்கிறாள். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். கொங்கண சித்தர்னு ஒருத்தர் இருந்தாலாம். அந்த கொங்கண சித்தர் வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது வானத்தில் ஒரு கொக்கு பறந்து போனது இவர் தலைமையில் எச்சமிட்டுருச்சான். இவருக்கு என் தலையில் கொக்கு எச்சமிட்டுருச்சேன்னு கோபம் வந்து அப்படி நிமிர்ந்து கோபமாக பார்த்தாராம். அந்த கோபத்தில் அந்த கொக்கு எரிஞ்சு போச்சு. இவருடைய தவ வலிமை எப்படி இருந்ததுன்னா, புருவமதியிலே அந்த 3வது கண் இவருக்கு ரொம்ப திறந்துருந்துச்சு. அது அப்படியே கருகி விழுந்துருச்சான். விழுந்த உடனே ஐயோ ஒரு உயிர் செத்து போச்சு என்னுடைய கோபத்தினாலே என்று நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டாராம். இந்த தவமெல்லாம் பிரேக் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் போய்கிட்டு இருக்கும். பிரேக் பண்ணிட்டீங்கன்னா பசிதாகம் தெரியும். உடனே பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி ஊருக்குள்ளே போய் பிச்சை எடுக்கலான்னு சொல்லி ஒரு ஊருக்குள்ளே போய் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் அம்மா பகவதி பிக்ஷாந்தேகின்னு பிச்சை கேட்டாராம். அப்போ வந்து அந்த வீட்டு பணி இதோ வந்துட்டேன் சுவாமி அப்படின்னு சொல்லி உள்ளே சாதம் எடுக்க போகும்போது திடீரென்று அவளுடைய கணவன் எங்கிருந்தோ அவசரமாக திடீர்னு உள்ளே நுழைஞ்சு மனைவி பேரை கூப்பிட்டு, அம்மா ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பாடு போடு, நான் பாதியில் வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறேன், பசி தாங்க முடியல, 1 மணி நேரமாக பசியில் இருக்கிறேன் அப்படின்னோடனே அப்படியா அப்படின்னு சொல்லி இந்த கொங்கண சித்தருக்கு சாப்பாடு போடுறதை விட்டுட்டு வேகமாக போய் தன் கணவனுக்கு சாப்பாடெலாம் போட்டு பரிமாறி அவருக்கு வேண்டிய பணிவிடைகள்லாம் செஞ்சு அவர் வீட்டை விட்டு போகிற வரைக்கும் அவர் எல்லா சுசுலூஷைகளையும் பண்ணி அவர் போன பிறகு இந்த வந்துட்டேன் உங்களுக்கு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த சித்தருக்கு அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி பண்ணிச்சான். இவருக்கு கோபம் வந்துருச்சு. உடனே வந்து அந்த பொம்பளையை பார்த்து கேட்டாராம், ஏம்மா என்னை யாருன்னு நினச்சிக்கிட்ட, என்னுடைய யோக சித்தி என்ன, என்னுடைய மகிமை என்ன, நான் பசியோடு நிற்கிறேன், என்னை விட்டுட்டு ஒரு சாதாரண ஒரு புருஷனுக்கு போய் இவ்வளோ பணிவிடை பண்ணுறேன், அவனால் என்ன முடியும், அப்படி இருக்க நீ எனக்கு ப்ரேயரட்டி கொடுத்து எனக்கு வந்து சாதம் போடுறதை விட்டுவிட்டு அவனுக்கு போய் போட்டுக்கிட்டு இருக்கிறீ என்ன, நான் யார் தெரியுமா, நான் வாயை திறந்து விட்டு சொன்னால் அப்படியே நடக்கும் அப்படின்னாரான். அப்போ அவன் சொன்னானா, சாமி என்னை கொக்குன்னு நினச்சிட்டிங்களா, ஒரு பார்வை பார்த்த உடனே வெந்து விழுகிறதுக்கு, அதுக்கெல்லாம் நான் ஆள் இல்லை அப்படின்னு கேட்டானா. இவர் ஆடி போயிட்டாரான். இந்த சம்பவம் நடந்து 5 நிமிஷம்தான் ஆகுது, அது காட்டுக்குள்ளே நடந்தது, யாருக்குமே பார்க்கல, யாருக்குன்னு தெரியாது. அதுக்குள்ளே சிட்டிக்குள்ளே வந்தால் எந்த விதமான நியூஸ் பேப்பரும் இல்லாமல் ஃபேக்ஸும் இல்லாமல் இமெயிலும் இல்லாமல் செய்தி வந்துடுச்சு. எப்படி வந்துடுச்சு அப்படின்னோடனே உங்கள் மனசில் என்ன ஓடுதுன்னு சொல்லட்டுமா, ஒரு சாதாரண பொம்மநாட்டிக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னு நீ நினைக்கிறீ அதுதானே.
என் வாழ்க்கையிலே எனக்கு திருமணமான நாள் முதற்கொண்டு என் கணவனே கண்கண்ட தெய்வம் என்று நான் வாழ்ந்ததாலே எனக்கு இந்த திரிகால ஞானம் வந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் எனக்கு தெரியுது. என்னுடைய பதிபக்தியினால் நான் அடைந்திருக்கிற சித்தி என்னென்னா, உம்முடைய யோகத்தினால் நீ அடைந்த யோகத்தை விட 10 மடங்கு அதிகம். நான் வாயால் ஒரு சாபம் போட்டுன்னா நீர் ஒன்றுலாம் போகுது. ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன். எனக்கு செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னோடனே அவர் பயந்து போய், என்னடா இந்த நாட்டில் பொம்பளைகள்லாம் நமக்கு வரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு, இது என்ன ஊருமா அப்படின்னா, அப்போது ஊர் கிடக்கட்டும், ஞானிகள் எங்கும் இருப்பார்கள், மகான்கள் எங்கும் இருப்பார்கள், ஆண் பெண் பால் வேறுபாடு பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி, என்னை விட ஒரு பெரிய அதிசயம், இன்னொரு அதிசயம் இந்த நாட்டில் இருக்குது தெரியுமா அப்படின்னா, என்ன அப்படின்னா, வேதவியாதன்னு ஒரு கசாப்பு கடைக்காரன் இருக்கான், அவனை போய் நீங்கள் பேட்டி காண்டிங்கன்னா என்னை விட பெரிய அதிசயம் உங்களுக்கு அங்கே காத்திருக்கு அப்படின்னு. வேதவியாதனா அப்படின்னு கசாப்பு கடைக்காரனா, எங்கே அவனை போய் பார்க்குறதுன்னா, கசாப்பு கடை எங்கே இருக்கும் அங்கே தான் அப்படின்னா. இந்த ஆள் பார்த்தா எனக்கு தலை விதியாக கசாப்பு கடைக்கெல்லாம் போகணும் அப்படின்னு. அங்கே போய் அந்த கசாப்பு கடை வீதியில் வேதவியாதன் கடை எதுன்னு விசாரித்தா, அவர் அங்கே எல்லாம் அந்த மாம்சம் வாங்கிறதுக்கு நிற்கிற கூட்டம் இருக்கே, பார்த்தா பயங்கரமாக இருக்குது. எல்லாம் அழுக்கான பையை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இங்கே நாம் நிற்கணுமா அப்படின்னு ஒரு மாதிரி அருவருப்பாக பார்க்குறீ. இதுதான் வேதவியாதனா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற கேட்டேன். 10 பேர் கியூவில் நிற்கிறான் அடுத்தடுத்து வாங்குறதுக்கு. அவ்வளோ பேரையும் தாண்டி அந்த கசாப்பு கடைக்காரன் கசாப்பு வெட்டிக்கிட்டே அங்கேருந்து சொல்கிறான், கொங்கண சித்தரே கொஞ்சம் பொறுமையாகிரும். கொக்கை சுட்ட மாதிரி என்ன சுடலாம்னு நினைக்க வேண்டாம், பொம்பளையை சபித்த மாதிரி என்ன சபிக்கலாம்னு நினைக்க வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் உங்களுக்கு வேண்டியது தரேன். இவர் ஆடி போயிட்டார். என்ன முதல்ல பொம்பளை மூக்கறுத்தா, இப்போ கசாப்பு கடைக்காரன் மூக்கறுக்கிறான். அப்போ அதுக்கு அவர் சொன்னார், நான் இது குல தர்மம், நான் கசாப்பு சாப்பிட்றதில்ல, ஆனால் எங்கள் பரம்பரை தொழில், அந்த தொழிலை செய்கிறேன், அதனால் எனக்கு அந்த தொழில் தர்மத்தினாலே வந்த கர்மயோகத்தினால் வந்த ஞான சித்தினார். அதுபோல் இந்த பதி பத்னி ரிலேஷனுங்கிறது ஒரு தெய்வீகமானது. பெண்கள் கணவனை நேசிப்பதனாலே அவர்களுடைய குணம் கூடுகிறது, ஞானம் கூடுகிறது, சக்தி பெருகுகிறது. இது கரும்பு இங்கே கூலி மாதிரி. ஒரு டாக்டர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு பயங்கரமான வியாதி ஒன்று வந்திருக்கு, அதுக்கு என்ன மருந்துன்னா, காலையில் சாப்பாட்டுக்கு மேலே ஒரு கேட்பரிஸ் சாக்லேட் சாப்பிட்ருங்க, மத்தியானம் சாப்பாட்டுக்கு மேலே கொஞ்சம் 1/4 கிலோ திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ருங்க, ராத்திரி சாப்பாட்டுக்கு மேலே உங்களுக்கு இஷ்டமான கடையில் ஒரு காப்பி வாங்கி குடிச்சிருங்க, 3 மாதத்தில் இந்த வியாதி குணமாயிரும் அப்படிங்கிறார். உடனே அவன் என்ன நினைப்பான், டாக்டர் இந்த வியாதி என்ன வியாதின்னு எழுதி கொடுங்க, இந்த வியாதி வர்றதுக்கு ஒரு மனுஷன் என்ன செய்யணும்னு அதை வழியும் சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு. அப்போ இப்படி எங்கேயாவது ஒரு வியாதி வருமா, அந்த வியாதி குணமாவதற்கு மருந்து இப்படியெல்லாம் அமையுமா? அது மாதிரி தான் இருக்க. ஒரு மனைவி தன் கணவனை நேசித்தாலோ பணிவிடை செய்தாலோ அவளுக்கு சக்தி கொடுக்கிறது. இப்படி உறவு எங்கேயும் பார்க்க முடியாது என்று தான் நாயக நாயகி பாவனையை ஞானத்திலே புகுத்தினார்கள். ஆண்டாள் பெருமாளை தன் கணவனாக நினைச்சா, பிறவியிலேயே அவள் பெண்ணாக இருந்ததுனால அது அவளுக்கு சுலபமாக போச்சு. அனுமான் என்னதான் ராமனுக்கு தாசனாக இருந்தாலும் சீதை தன்னை முழுக்க ராமனுக்கு ஆக்கி வைத்தது போல் அனுமான் ஒரு நாளும் செய்ய முடியாது. லக்ஷ்மணனும் அப்படித்தான், பரதனும் அப்படித்தான். சீதை செய்த அந்த அந்தரங்க கைங்கரியத்தை ராம தூதர்களில் ராம பக்தர்களில் யார் செய்தார்கள்? அதனால் ராதா மாதவ மதுர பாவமே சிறந்த பக்தி பாவம் என்று சான்றோர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே எல்லா ஞானிகளும் பாடினார்கள். இங்கே நம்மாழ்வார் தன்னை பெண்ணாக பாவித்து தென்திருப்பேரையில் இருக்கக்கூடிய மகர நெடுங்குழைக்காதன் தன்னுடைய கணவன் அவனுடைய இருப்பிடம் தேடி நானே போய் அவனை கண்டுபிடித்து அவனோடு சேர்ந்து வாழப்போகிறேன் என்று சொல்வதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இது பக்தியினுடைய கிளைமேக்ஸ், உச்சகட்டம். இந்த பக்தி நமக்கெல்லாம் வராது. பெண்களாக இருக்கிறவர்களுக்கு வர வாய்ப்பு உண்டு, ஆனால் வருமாங்கிறது கேள்விக்குறி. இப்போ பெண்ணாக இருக்கிறவங்க எல்லாருமே ஆண்டாள்னு சொல்லிட முடியாது. ஆண்டாள் ஒருத்திக்கு அந்த பக்தி வந்தது. ஆனால் பெண்ணாக இருக்கிறவர்களுக்கு இந்த நிலைமை வர்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஆணாக இருக்கிறவன் தன்னை பெண்ணாய் பாவித்து கொண்டு அதை ஏற்படுத்தணும். பெண்ணாக இருக்கிறவர்களுக்கு இயல்பிலேயே அந்த பாசிபிலிட்டி உண்டு. அதனால் இந்த தென்திருப்பேரை பாசுரம், இந்த ஒரு பாசுரம்
நகரமும் நாடும் பிறவும் தேர்வேன் நான் எனக்கு இல்லை. இப்போ சொன்னாலும் நான் தெந்திருப்பேரை எங்கே இருக்குது அப்படின்னு நான் விசாரித்து கண்டுபிடிச்சி நானே போய் என் மாப்பிள்ளையோடு சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ தோல்வி பெண்கள்லாம் சொன்னாங்களா, ஒரு பொண்ணு தனியாக வீட்டை விட்டு போகிறதே தப்பு. அடுத்தாப்புல நீ அப்படி போகிற போது ரோட்டை எங்கேம்மா போகிறேன்னு கேட்டால் என் புருஷனை தேடி போகிறேன் அப்படின்னா, எங்கேம்மா இருக்கார், ஏம்மா உன்னை விட்டு போனாருன்னா, அநேகமாக தெந்திருப்பேரில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன், போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இவ என்ன மாதிரி பொம்பளை இப்படியெல்லாம் ஓடுகாலியாக இருப்பா போல் இருக்க, பெரியவங்களுக்கு அடங்காமல் அவள் இஷ்டத்துக்கு கிளம்பிட்டா அப்படின்னு ஊரெல்லாம் அவளை பற்றி பேசுவாங்களே அப்படின்னு சொல்லி தோழிகள்லாம் சொன்னாங்க. நீ போகலாமா, போக வேணாங்களே, ஆனால் நீ எப்பேற்பட்ட தகப்பனுக்கு பிறந்தவ, உங்கள் அம்மா எப்பேற்பட்ட உத்தமமான குடும்பத்தில் பிறந்தவ, அப்படிப்பட்ட அம்மா அப்பாவுக்கு மகளாக பிறந்துட்டு உன் இஷ்டத்துக்கு உன் புருஷனை தேடி வெளியூருக்கு போகிறேன்னு சொல்கிறியே, இது உன் குடும்ப பேரே கெட்டு போயிடுமே அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்களாம். அதுக்கு சொல்கிற, நகரமும் நாடும் பிறவும் தேர்வேன். அதுக்கு நான் ஊரை விசாரித்து கண்டுபிடிக்கிறேன். தெந்திருப்பேரை எங்கே இருக்குது, திருநெல்வேலி பக்கமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே நவதிருப்பதின்னு இருக்கிறதாக சொன்னாங்க. அதில் ஒரு ஊர் இதுன்னு நான் நினைக்கிறேன். போய் விசாரித்து சொல்ல போகிறாங்க. அதாவது நம்ம நாட்டில் ஒரு நல்ல குணம் என்னன்னு சொன்னால், ஒரு இடம் எங்கே இருக்குதுன்னு என்கொயரி பண்ணோம்னா உடனே பதில் சொல்கிறாங்க. தப்பாவோ ரைட்டாவோ பதில் சொல்லுவாங்க. தெரியாட்டின்னு தெரியாதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க. நான் இப்போ அங்கேருந்து விழுப்புரத்துலேருந்து ரயில் பிடிச்சி வந்தேன். வந்து நெல்லை எக்ஸ்பிரஸ் எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கும் அப்படின்னு ஒரு கடைக்காரரை கேட்டேன். அவர் நிமிர்ந்து பார்த்தார். நம்பர் 2 அப்படின்னாரு. சரி அப்படின்னு வந்து 2 கடை தாண்டி அடுத்த கடைக்கு வந்து, சார் நெல்லை எக்ஸ்பிரஸ் எந்த பிளாட்ஃபார்ம் நிற்கும், நம்பர் 1 அப்படின்னு அடிச்சார். இவர் காப்பி ஆத்துறார், அவர் பால் ஆற்றிக்கிட்டு இருக்கார். இது என்ன பார்த்தேன், ஒரு நெல்லை எக்ஸ்பிரஸ் எப்படிப்பா 2 பிளாட்ஃபார்ம் ஒரே சமயத்தில் நிற்கும் அப்படின்னு சந்தேகமாக போச்சு. நல்ல வேளை அதுக்கப்புறம் கடை இல்லை, அடுத்து ஸ்டேஷன் மாஸ்டர் ரூம் இருந்துச்சு. சார் மன்னிக்கணும், நெல்லை எக்ஸ்பிரஸ் வருமில்லை இப்போ அப்படின்னு. ஆமாம் 11:20 வரும்னு. எந்த பிளாட்ஃபார்மில் சார் வரும், 5 வரும் அப்படின்னா. இந்த ஆள் சொன்னது என்ன, அந்த ஆள் சொன்னது என்ன. இப்போ இதை நம்பி நான் அங்கே போய் நின்று இருந்தேன்னா இன்றைக்கி வந்திருக்க மாட்டேன். நான் இங்கே என்ன அப்படின்னா, தெரியுதோ இல்லையோ, தப்போ ரைட்டோ, கேட்டதுக்கு பதில் சொல்லிவிடுவோம். அதுதான் ஒரு மனப்பான்மை. தெரியாதுன்னு சொன்னால் அவன் தப்பாக நினச்சிக்க போகிறான் அப்படின்னு. அதுபோல் நான் தேர்வன், நான் தேடுவேன். தெந்திருப்பேரை எங்கேன்னு நான் போய் தேடுறேன். திருநெல்வேலியில் போய் தேடுறேன், அக்கம் பக்கம் கிராமங்களில் தேடுறேன். அதான் தேர்வன் அப்படிங்கிறார். சரி, பொம்பளை போய் ஒரு ஊரை தேடினா 4 பேர் பொம்பளையை பார்க்க ஆரம்பிச்சிருவாயா. இப்போ நீங்கள் போய் ஆம்பளை போய் ஒரு ஊரில் போய் அது எங்கே இது எங்கேன்னு கேட்டால் நிமிந்து கூட பார்க்காம பதில் சொல்லுவான். ஒரு பொம்மநாட்டி போய் கேட்டால் குரல் கொஞ்சம் குயில் மாதிரி வருதுன்னொடனே நிமிந்து ஆளை முதல்ல பார்த்து ஸ்டடி பண்ணுவான். ஆள் கருப்பா செக்கப்பான்னு பார்ப்பான், என்ன வயசுன்னு பார்ப்பான், நகையெல்லாம் எப்படி போட்டிருக்கான்னு பார்ப்பான், இது ஐடி இண்டஸ்ட்ரியா, காலேஜ் கேளா, மேரீடா அன்மேரீடான்னு பார்ப்பான். இவ்வளவையும் பார்த்துட்டு என்னம்மா கேட்டீங்க அப்படிம்மா மறுபடியும். ஏன்னா இவன் முழித்த மொழியில் அவள் கேட்ட கேள்வியே காதில் ஏறலை. இப்படி கண்டவையே பார்ப்பானே. எதுக்குமா இது, பெண்கள் வந்து அச்சம்பட நாணம் பயிர் போட வீட்டுக்குள்ளே அந்த புறத்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், அதுக்கு இவ சொல்கிறா, நான் எனக்கு இல்லை, நான் வெக்கம் கெட்டவ, எனக்கு வெக்கமே இல்லை அப்படிங்கிறா. இது சூப்பரான பதில். ஒரு பொம்பளைக்கு நீங்கள் நல்ல அட்வைஸ் பண்ணிங்கன்னா, அந்த ஆபத்து இருக்குது இந்த ஆபத்து இருக்குன்னா, அப்படியா அப்படின்னு பயப்படுறவளாக இருந்தால் மேற்கொண்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை விட்டு அதுக்கெல்லாம் நான் துணிஞ்சிட்டேன் போய் அப்படின்னா அவளுக்கு போய் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க. அது மாதிரி நான் எனக்கு இல்லை, எனக்கு வெக்கமே கிடையாது அப்படின்ட்டான். உடனே தோழிகள்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க. என்னையா நம்ம ஊரில் எப்படி ஒரு பொண்ணு வெக்கம் கெட்ட பொண்ணு அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு ஆன்மீக எக்ஸ்ப்ளனேஷன். என்னடா இது, இருந்து இருந்து தென்திருப்பேரையில் பெருமாளை தேடி வர்ற நம்மாழ்வார் பெண்ணு வெக்கங்கெட்டு போயிருக்கிறாளே, இப்படி ஒரு பிக்சர் கொடுக்குறாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இது நான் சொன்ன மாதிரி ஆன்மீக தாம்பத்தியம், ஆன்மீக கணவன் ஆன்மீக மனைவி. ஆன்மீக தாம்பத்தியத்திலே கணவன் மனைவி உறவு உதாரணமாக சொல்லப்படுகிற போது, மனைவியாக பாவித்து கொள்ளும் ஆத்மா தன்னுடைய மெய்மையான அன்பை காட்டுகிற விஷயத்தில் தான் தாம்பத்தியத்தை ஒத்திருக்கலாமே தவிர, உலகியலிலே பெண்கள் காட்டக்கூடிய மற்ற குணங்களையெல்லாம் காட்ட வேண்டும் என்ற அவசியமில்லை. அடுத்து ஆன்மீகம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கோயிலுக்கு போகிறது, ஆன்மீக சொற்பொழிவு கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்களை உலகம் என்றைக்குமே உயர்வாக நினச்சதில்லை.
அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. வயசான பிறகு வயசான காலத்தில் கோயிலுக்கு போகலாம், ஆன்மீக சொற்பொழிவு கேட்கலாம். சின்ன வயசுலேயே போய் இப்போ அதுக்குள்ளே போய் இந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கை வெறுத்து போச்சா அப்படின்னு கேட்பாங்க. இளம் வயசு சேர்ந்தவங்க ஆன்மீக சொற்பொழிவுக்கு போகிறத கேலி பண்ணுவாங்க சமுதாயத்தில். அதனால் இங்கே என்ன சொல்கிறார் ஆழ்வார் அப்படின்னா, பகவான் மேலே உனக்கு அன்பு ஏற்பட்ட பிறகு அந்த அன்பை அதிகமாக்குகிறப்போ இந்த விஷயமாக 4 பேர் உன்னை பரிகாசம் பண்ணலாம். எனக்கு டெய்லி பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை சேவிக்காமல் இருக்க முடியாது, நான் ஆஃபீஸுக்கு வரும்போது 30 பாசுரங்களாவது சொல்லாமல் ஆஃபீஸுக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னால் அதை கேலி பண்ணுவாங்க. இவர் பெரிய பக்தி பழமையாக, இவரால் தான் இந்த உலகமே உயிர் வாழுது அப்படின்னு கேலி பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் பிறருடைய பரிகாசத்தை பொருட்படுத்தாமல் ஆன்மீகத்திலே நீங்கள் முயற்சி எடுத்து முன்னுக்கு வர வேண்டும். பிறர் பண்ணக்கூடிய பரிகாசங்களை பொருட்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் எனக்கில்லை அப்படிங்கிற, நான் பெருமாளுக்கு உரியவள் என்பதை சொல்லிக்கொள்வதிலே நான் வெட்கப்படவில்லை, இதிலே கூச்சமில்லை எனக்கு என்கிற ஒரு ஞானம் முதல்ல வரணும். வைஷ்ணவத்தில் ஒரு ஆன்மீகத்தில் இது ஒரு ஸ்டேஜ். அப்போ ஊரறிய உலகறிய எம்பெருமானுக்கு தாசத்துவம் செய்வதும், அவனுக்கு தண்டவத்தை நமஸ்கரிப்பதும், அவனுக்கு ஊழியம் செய்வதும் முற்றிப்போன முதிர்ந்த பக்தியை காட்டும். அப்படி பக்தியை உலகத்தில் கேலி பண்ணுவாங்க தான், யாரும் ஊக்குவிக்க மாட்டாங்க. அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. அங்கே பாண்டிச்சேரியில் ரெகுலராக ஆன்மீக சொற்பொழிவுக்கு வர்ற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குது. டெய்லி உபன்யாசம் நடக்குது இல்லையா? அப்போது அன்பர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பல பேர் உங்களை தேடுறாங்க அப்படின்னா. என்ன தேடுறாங்களா, எதுக்கு அப்படின்னா, எப்படி இருந்தவன் அவனை கெடுத்து பாழாக்கி விட்டான், அவன் யார், அவன் அந்த கோயிலில் நம்ம பேசுகிறான் நம்மளை டெய்லி, அவனை பார்க்கணும் ஒரு தடவை, ஒரு ஹார்ட்டாக பேசுகிறாங்க உங்களை பற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டெய்லி ஆன்மீக சொற்பொழிவுக்கு ஒருத்தன் போய் உட்காந்தானா அவனுக்கு நட்டு கலந்து போச்சு, லூஸ் ஆகிட்டான். நல்லா டெய்லி சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தவன், சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தவன், கலர் கலராக சட்டை போட்டுக்கிட்டு இருந்தவன், விதவிதமாக டிஃபன் சாப்பிட்டவன், அதெல்லாம் விட்டு இப்போ கோயிலே கட்சின்னு கிடக்கிறான் என்று அந்த நிலையை யாரும் விரும்புவதில்லை, சிலாகிப்பதில்லை. பக்தி கிருக்கை அவர்கள் ஏளனம்தான் செய்கிறார்கள். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நாயக நாயகி பாவனையிலே பகவானோடு ஒன்று சேரக்கூடிய அந்த மனப்பான்மையிலே இந்த கூச்சம், உலகியல் கூச்சம் நம்மை விட்டு போக வேண்டும். இப்போ ராமானுஜர், நஞ்சியர் முதலிய ஆச்சாரிய பரம்பரையிலே ஊரறிய நர்த்தனம் ஆடுவதும், ஊரறிய பஜனை பண்ணுவதும், ஊரறிய கோவிலை சுற்றி வருவதுமாக அவர்கள் இருந்தார்கள். அதை பற்றி உலகம் விகற்பமாய் பேசினதை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அதுதான் பக்தியினுடைய ஒரு டார்கெட் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் நான் எனக்கில்லை என் தோழி மீர்கள். இந்த மாதிரி கேலி பண்ணுறது யாருன்னா, நம்ம மேலே அன்பு உள்ளவங்க வேண்டியவங்க தான் சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தன் சொல்ல மாட்டான். நீ ஆன்மீகம் வேண்டியதான்ப்பா மனுஷனுக்கு, அதுக்குன்னு ஓவராக போகக்கூடாது ஒரேடியாக. ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் சாமி கும்பிட வேண்டியது தான், ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஆன்மீக சொற்பொழிவு கேட்க வேண்டியது தான். சும்மா இதே வேலையாக இருந்தால் எப்படி அப்படின்னு வீட்டிலே மனைவிமார்களே எரிச்சல் படுவார்கள், கணவன்மார்களே எரிச்சல் படுவார்கள். வீட்டில் உள்ள பெரியவர்களெல்லாம் கூட ஆன்மீகத்துக்கு ஒரு அளவு வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஏன்னா உலகியல் ஏற்றங்களையும் உலகியல் மினுக்கங்களையும் தான் சமுதாயம் விரும்புகிறது. அதை இங்கே கண்டிக்கிறார் மறைமுகமாக. நகரமும் நாடும் பிறவும் தேர்வேன் நான் எனக்கு இல்லை என் தோழிமீர்கள். சிகரமணி நெடு மாட நீடு தென் திருப்பேரையில் வீற்றிருந்த மகர நடுங்குலைக்காதன். சிகரமணி நெடுமாட நீடு தென்திருப்பேரை. தென்திருப்பேரை ஒரு காலத்தில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, உயர்ந்த உயர்ந்த மாடங்கள், உயர்ந்த உயர்ந்த மாளிகைகள் என்று பெரிய பெரிய கட்டடங்கள் உள்ள ஊராக இருந்திருக்கிறது. நீங்கள் திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழி படிச்சிங்கன்னா, ஒவ்வொரு திவ்ய தேசத்தை பற்றி அவர் பாடும்போது எப்படி பாடுறாரு, அந்தந்த ஊரில் அகலமான வீதிகள், உயர்ந்த கட்டடங்கள், அரண்மனைகள் அப்படி இருந்ததுன்றார்.
ஆனால் அவர் பாடின அதே ஊருக்கு இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா அது பரம பட்டிக்காடாக இருக்குது, ஒன்றையும் காணும். நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஓடுகிற போது ஒரு ஊரினுடைய நிலைமை மாறி போகிறது. ஒன்றும் இல்லை, ஒரு 10 வருஷம் கழித்து உங்கள் பழக்கமான ஒரு ஊரை போய் பார்த்தீங்கன்னா பல இடம் மாறி இருக்கும், பல கட்டடம் இல்லாமல் இருக்கும். ஊர்கள் மாறுவது உலகத்தில் சகஜம். அதனால் இவர் சொல்கிறார், இந்த பாட்டு பாடின காலத்திலே சிகரம் போல இமயமலை சிகரம் மாதிரி இருக்குமா மாடங்கள் கோபுரங்கள், சிகரமணி நெடு மாடம் உள்ள நீடு தென் திருப்பேரை. பெரிய ஊருக்கு நீடு தென் ஊர் பூரா அப்படி இருந்ததுங்கிற. இன்றைக்கி தென் திருப்பேரை இருப்பு வேறு. இதனால் அவர் என்ன குறிக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு ஊரில் ஏற்பட்ட கோவில்னு ஒன்று இருக்குது, அந்த கோவிலுக்குன்னு உள்ள இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்குது. அந்த தெய்வத்துக்கு நாம் செய்ய வேண்டிய சடங்கு ஆச்சாரங்களை உற்சவங்களை குறைவர ஒழுங்காக செய்தால் அந்த ஊர் செழிப்பாக இருக்கும். உங்களுக்கு ஊருக்கு நிலவளம் நீர்வளம் தருவதே அந்த தெய்வந்தான். இப்போ தென்திருப்பேரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மகர நெடுங்குழைக்காதன் தான் உங்களுக்கு முக்கியமாக அருள் தருகிறவன். அந்த காலத்திலே இந்த மகர நெடுங்குழைக்காதனுக்கு அவர்கள் செய்த உற்சவங்கள் பணிவிடைகள் கைங்கரியங்கள் ரொம்பவும் ஹார்ட்ஃபெல்ட்டாக இருந்திருக்கு, ரொம்ப டீப்பாக இருந்திருக்கு. இதை வேண்டாம்னு நினைக்கிறவங்க யாரும் இல்லை, எல்லாரும் ஒன்று கூடி செய்திருக்கிறார்கள். அதற்கு பிரதி அன்பு காட்டுவதற்காக பகவான் இந்த ஊருக்கு செழிப்பை வாரி வழங்கி இருக்கிறான். உயர்ந்த மாடங்களும் பெரிய வயல்களும் செழிப்பாக இருந்திருக்கின்றன அப்படிங்கிறது தான் இதை பார்க்குறோம். இன்றைக்கி இந்த நிலைமை மாறிப்போச்சு. இது இங்கே மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயுமே. மதுரையில் போனீங்கன்னா வைகை நதியில் அப்படியே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிச்சுன்னு எழுதியிருக்கான் அந்த காலத்தில். இன்றைக்கி போய் பார்த்தா வைகையில் குறுக்கால் நடந்து போகிறான். நீங்கள் ஆற்றுப்பாலம் மேப்பாலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நடு வைகையில் ஒருத்தன் குடிசை கட்டி உட்காந்துருக்கான். அவனை போய் ஏன்டா அப்படி நடு ஆற்றுல குடிசை கட்டியிருக்கிறியே, வெள்ளம் வந்தால் என்னடா பண்ணுவேன் அப்படின்னா, இல்லை சார் இந்த ஜென்மத்தில் அது வராது அப்படிங்கிறான். அவன் ஆற்றை புரிஞ்சு வச்சுருக்கான். அப்போது தண்ணி வந்தாலும் ஒரு ஓரமாக வரும், அவ்வளவுதான். அது ஆற்றுல அழகரை இறக்கிறதுக்காக தண்ணி திறந்து விடுவாங்க கொஞ்சம், அவ்வளோதான். அதை பார்த்துக்கலாம் விடுங்க. காரணம் என்னென்னா, அந்தந்த ஊர் கோவில்களுக்கு நாம் குறை வைக்கிற போது அந்த தெய்வம் கோவிலுக்கு ஊருக்கு குறை வைக்கிறது. அந்த காலத்தில் மன்னர்களும் மக்களும் அந்த கோவிலுக்கு ரொம்ப செழிப்பாக செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் செய்யலைன்னு நான் சொல்ல வரல, உற்சவம் செய்ய போய் தான் 10 நாள் இது விழா நடந்திருக்கு, நான் பேசுகிறேன். ஆனால் அது இன்னும் சிறப்பாக இருந்திருக்கிறது. பெரிய ஞானிகள் மகான்கள் அதில் கலந்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் என்ற உண்மை தான் புலப்படுகிறது. எல்லா திவ்ய தேசங்களுக்கும் உள்ள ஒரு விஷயந்தான் இந்த திவ்ய தேசத்துக்கும் பொருந்தும். அப்போது சிகரமணி நெடுமாட நீடு தென் தென் என்ற சொல்லுக்கு தெற்குன்னு அர்த்தம் இல்லை, தென் என்ற சொல்லுக்கு அழகு என்ற அர்த்தம். தென் என்ற சொல்லுக்கு ஆழ்வார் பாசுரங்களில் அழகுன்னு அர்த்தம், வியாக்கியானங்களில் அப்படி தான் போட்டிருக்காங்க. அதனால் அழகான திருப்பேரையில் வைத்திருந்த, திருப்பேரை நகரிலே இருந்த மகர நெடுங்குழைக்காதன். இந்த பெருமாளை போய் பார்த்தீங்கன்னா காதில் பெரிய 2 ஆபரணம் இருக்குது, அதுக்கு குழைன்னு பேர். அந்த காலத்தில் ஆண்களும் பெண்களும் ஆபரணம் அணியக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு. ஏன்னா தங்கம் அவ்வளவு இருந்திருக்கு. இப்போ நான் 2 கிலோ மோதிரம் போட்டிருக்கேன், நீங்கள் யாரும் கேலி பண்ணலை. ஆனால் நீங்கள் கேலி பண்ணிங்கன்னா அதை கழட்டி போட்டுருவேன். இப்போ ஒரு காலத்தில் எல்லாம் கடுக்கன் போட்டு வந்தாக ஆம்பளைங்க, இப்போ கடுக்கன் போட்ட ஆம்பளையெல்லாம் காணாம். ஏண்டா அப்படின்னு சொன்னால் கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த கடுக்கனை கழட்டிட்டாங்க. இன்றைக்கி பிரபலமாக இருக்கக்கூடிய சினிமா நடிகர்கள்லாம் 1950களில் நடித்த படங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜமீன்தார் மகனாக வரும்போது எல்லாம் கடுக்கன் போட்டிருப்பாங்க. அந்த கால சினிமாவில் அப்படி இருந்தது, இப்போ மாறி போச்சு. அதுபோல் ஆண்கள் கூட காதுக்கு குழை அணிந்த காலம். காது நீளமாக இருக்கணும். சாமுத்திரிகா சாஸ்திரப்படி காது எலிக்காது மாதிரி சிறுசாக இல்லாமல் நீளமாக இருந்தால் அது பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லியிருக்கு. அதில் இவர் குழை என்ற காது அணி அணிந்திருக்கிறார். அதன் வடிவம் என்னன்னு கேட்டால் மகரம். மகரம் என்பது கடலிலே உயிர் வாழக்கூடிய ஒரு சுறா அல்லது முதலை போன்ற ஒரு மீன். அந்த மகரத்தினுடைய உருவத்தை நகைகளிலே பொருத்தினால் அது மங்கலம் என்று ஆபரண சாஸ்திரம் சொல்லுகிறது. விஸ்வகர்மா எழுதின ஆபரண சாஸ்திரத்தில் நிலப்படியில் அன்னபக்ஷி வைக்கலாம், மயில் தோற்றத்தை செதுக்கலாம், யானை வைக்கலாம், சில விலங்குகள் வைக்கக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு நாய் பேயெல்லாம் அங்கே வைக்கக்கூடாது. அது மாதிரி நல்ல மங்களமான பறவைகள், மீன்கள், விலங்குகள் ஆபரணங்களில் வைக்கலாம், வீடுகளில் வைக்கலாம்.
அதில் மகரம் என்பது மேலும் மேலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. பெரிய ராஜாக்கள் தான் அணிவாக. அந்த மகரம் என்பது அப்படி கொஞ்சம் உடம்பை வளைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த குழையை செஞ்சுருவாங்க. அந்த குழை பெரிதாக இருந்தது, காது பெரிதாக இருந்தது. அதனால் மகர நெடுங்குழை காது அப்படிங்கிற அந்த காதுக்கு அப்புறம் அன் விகுதி வந்திருக்கு, காதன் அப்படின்னு. பல பேர் மரியாதைக்கு காதர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த முசல்மான் ஒருத்தன் வந்தான் நம்ம நாட்டுக்கு. வந்த பிறகு அப்துல் காதர் அப்படின்னு முசல்மானுக்கு பேர் இருக்கவே இந்த விகுதி போட வேணாம், ஏன் அப்புறம் பெருமாளே முசல்மானாங்கிற மாதிரி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு காதன் என்று அன்விகுதியோடு நிறுத்தி கொண்டார். ஆனால் இந்த மகர நெடுங்குழைக்காதன் மிகுந்த வரப்பிரசாதியாக இருந்திருக்கிறான். வரப்பிரசாதின்னு சொன்னால் கேட்ட வரத்தை கொடுக்கிறவன், இஷ்டப்படி கொடுக்கிறவன். இந்த ஊரிலே ஒரு கதை நடந்தது. அது என்ன அப்படின்னா, நாராயண குண்டல தீட்சிதர் என்று ஒருத்தர் இருந்தார். இந்த நாராயண குண்டல தீட்சிதர் என்பவர் ஒரு ஜமீன்தார். அவர் நிலத்தில் விவசாயம் பண்ணி செல்வ செழிப்பாக இருந்தார். திடீரென்று 2-3 ஆண்டு காலமாக மழை பொய்த்தது, பயிர் சரியில்லை, வரி கட்ட முடியலை. அரசனுக்கு நிலவரி கட்டணும் இல்லையா? அப்போ அரசன் கேட்டு பார்த்தான். 1 வருஷம்னா பரவாயில்ல, பழைய சேமிப்பிலேருந்து கொடுத்துடலாம். 3-4 வருஷமாக மழை இல்லை, இருந்த சேமிப்பை வச்சு செலவு பண்ணிட்டோம், வரி கட்ட முடியாது, நான் 1 வருஷம் பொறுத்துக்கங்க, அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னா. ராஜா நம்பலை. அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டான். அவரை மட்டும் இல்லை, அவரோடு சேர்ந்து வரி கட்டாதவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டான். தென்திருப்பேரையில் நடந்த கதை. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, தென்திருப்பேரை மகர நெடுங்குழைக்காதனை நோக்கி ஒரு புஸ்தகம் எழுதுகிறார். தென்திருப்பேரை மகர நெடுங்குழைக்காதன் கலம்பகம். கலம்பகம் என்றால் பலவிதமான யாப்பு பாடல்களும் சேர்ந்தது. கலப்பகம் என்பது கலம்பகம் என்று மாறிற்று. பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் அஷ்டபிரபந்தத்தில் திருவரங்க கலம்பகம் பாடியிருக்கார். இப்போது அந்த கலம்பகத்தை பாடின உடனே பாண்டிய மன்னனுடைய கனவிலே பெருமாள் தோன்றி நிலைமையை விளக்கினார். உடனே அவன் இந்த நாராயண குண்டல தீட்சிதரை மன்னிப்பு கேட்டு விடுவித்தான். மழையும் பெய்தது, அந்த பிரச்சனை தீர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. இந்த தென்திருப்பேரை மகர நெடுங்குழைக்காதன் கலம்பகம் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறதே பல பேருக்கு தெரியலை, தென்திருப்பேரைக்காரங்களுக்கே தெரியல. அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் ஊவே சாமிநாதையர் என்ன பண்ணார், ஊர் ஊராக போய் ஏட்டிச்சுவடிகளை எல்லாம் நூலாக்கி போட்டு கொண்டிருந்த போது இது அவர் கைக்கு கிடைச்சி அவர் புஸ்தகமாக்கி போட்டப்போ இந்த புஸ்தகத்தை படித்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி ஸ்ரீவைகுண்டவாசி ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனம் ஆசிரியர் கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் அவர்கள், புத்தூர் அக்ரஹாரம் கிருஷ்ணசாமி ஐயங்கார், அவர் இந்த புக்கை தனியாக அச்சு போட்டார். ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனம் பதிப்பாக அச்சு போட்டார். அச்சு போட்டு அதை எல்லாருக்கும் பிரபலப்படுத்தினார். பல பேருக்கும் அப்போ தான் அது இப்படி ஒரு புத்தகம் இருக்கிறதே தெரிஞ்சுது. இந்த புத்தகத்தை வச்சு படித்து கொண்டிருந்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் தன்னுடைய நிர்யாண காலத்தில் தன் மகனை கூப்பிட்டு, அப்பா நான் ஆயுசு பூரா ஒன்றா வைஷ்ணவ நூல்கள் சேர்த்துருக்கேன், இந்த வைஷ்ணவ நூல்களெல்லாம் நான் பரமபதிச்ச பிறகு ஒரு தகுதியான ஆளாக பார்த்து கொடுத்துட்டு பழைய பேப்பருக்கு போட்டுறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த மகன் ஒரு பேங்க் மேனேஜரு. அவர் தகப்பனார் மேலே ரொம்ப பக்தி உள்ளவர். அவர் என்ன பண்ணிட்டார், தனக்கு தெரிந்த அன்பர்களிடம் பழைய வைஷ்ணவ நூல்களை வாங்கி கொள்ளக்கூடிய வைணவ அறிஞர்கள் இருந்தால் என்னை அணுகவும் அப்படின்னு தெரிவித்தார். பல பேரும் போய் கேட்டிருக்கிறாங்க. அப்படி கேட்டவர்களில் பெரும்பாலானோர் 75 வயசு தாண்டினவங்க. அப்போது இவர் சொன்னாராம், எங்கள் அப்பாவே 76 வயசில் போயிட்டார், இப்போ நீங்கள் ஆல்ரெடி 75 தாண்டி இங்கே வந்திருக்கிறீங்க, இந்த புத்தகமெல்லாம் அழியாமல் நிலைக்கணுங்கிறதுக்கு தான் அவர் கொடுக்க சொன்னார். நீங்கள் இந்த வயசில் கேட்டிங்கன்னா இதை வாங்கிட்டு போய் மறு மாதமே நீங்கள் போய் சேர்ந்துட்டிங்கன்னா இந்த புத்தகத்தெல்லாம் உங்கள் பிள்ளை பழைய பேப்பருக்கு போட்டால் என்ன ஆகிறது என்று சொல்லி அவர்களுக்கெல்லாம் மறுப்பு சொல்லிவிட்டாராம். இந்த செய்தியை கேள்விப்பட்ட என்னுடைய சொற்பொழிவுக்கு தினம் வரக்கூடிய ஒரு அரசு ஊழியர் ஒருவர் சார் இந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு பழைய வைஷ்ணவ நூல்கள்லாம் வேணுமா, இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்னு. சரி நான் பார்க்குறேன் அப்படின்னா, உடனே அதை குறிப்பிட்ட பேங்க் மேனேஜர்கிட்ட சொன்ன உடனே, நான் படிச்சுன்னு கொடுத்துட மாட்டேன், அவரை வர சொல்லு, அவர் பேட்டி கண்டு அவர் தகுதி உள்ளவர் தானா அப்படின்னு சோதித்து பார்த்து தான் கொடுப்பேன் அப்படின்ட்டாரான். அவர் பேர் என்னன்னு கேட்டிருக்காரு. தயவு பண்ணி பேரை இப்போ கேட்காதீங்க, அவரை பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் முடிவு பண்ணுங்க அப்படின்ட்டாரான். ஏன் அப்படின்னா, எனக்கு மறந்து போச்சு போயிருன்ட்டார். அப்புறம் நான் போனேன். இன்னார் அனுப்பிச்சு நான் வந்திருக்கேன், என்னமோ வைஷ்ணவ புஸ்தகம்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னா,
உங்களுக்கு வைஷ்ணவத்தை பற்றி என்ன தெரியும் அப்படின்னாரு. நான் உடனே சொன்னேன், குரு பரம்பரா பிரபாவத்தை தேடி கடையாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு பழைய எடிஷன் கிடைக்க மாட்டேங்குது. வார்த்தா மாலை வேணும், முமுட்சுப்படி வேணும், ஆச்சாரிய கிருதி வேணும், ஸ்ரீவச்சன பூஷணம் வேணும், ஈடு வேணும், அப்படி இப்படின்னு சொன்னோடனே அவருக்கு மனசில் தச்சு போச்சு. சரி, இந்த ஆள் தகுதியான ஆள் தான் அப்படின்னு சொல்லி, சரி வாங்க அப்படின்னு சொல்லி அந்த நூல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அறையிலே என்னை கொண்டு போய் விட்டார். எது வேணாலும் எடுத்துக்கங்க. அவர் வைணவ சைவ எல்லா நூல்களையுமே வாங்கி வச்சுருந்தார். நான் வைஷ்ணவ நூல்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அவருக்கு அதுவே ஒரு ஆசை. பரவாயில்ல, வைஷ்ணவ நூலாக எடுக்கிறாரு, வயசு அப்படி போகிற வயசை தெரியல, ரொம்ப தகுதியான ஆள் தான் அப்படின்னு. சார் உங்கள் பேர் கேட்க மறந்துட்டேனே அப்படின்னாரு. விசிட்டிங் கார்டை கொடுத்தேன். என்னமோ மாதிரி இருக்கே அப்படின்னாரு. என்னமோ தான் என் பேர் அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த உறவு நீடித்தது. அவர் சொன்னார், எங்கள் அப்பா ஒரு அலமாரி வச்சுருக்காரு, அது வேணாலும் எடுத்துக்கோங்க இந்த புக்கை வைக்கிறதுக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னை பற்றி விசாரிச்சுக்கிறாரு. நான் 20 ஆண்டுகளாக வைஷ்ணவ சொற்பொழிவு ஆற்றுகிறேன். அப்படி எனக்கு சேர்ந்த ஒரு லாட்டில் இந்த புஸ்தகம் தென் திருப்பேரை மகர நெடுங்குழைக்காதர் கலம்பகம்ங்கிற புஸ்தகம் இருந்தது. இதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்தா இந்த வரலாறு பாட்டுகள்லாம் சும்மா மணிமணியாக இருந்தது. அப்போ பிரசன்னாவுக்கு சொன்னேன், பிரசன்னா அப்படி ஒரு புஸ்தகம் இருக்குது அப்படின்னு. அப்படியா, எனக்கு எது தெரியாது, யாரும் சொல்லலை அப்படின்னாரு. நான் எடுத்துகிட்டு வர்றேன், நான் இதை பற்றி செய்தியை சொல்கிறேன். அங்கே இருக்கிற வசதியான அன்பர்கள் யாராவது முன் இது மொத்தம் 100 பாட்டு தான் இருக்குது, இதை ஜெராக்ஸ் எடுத்து மற்றவங்களுக்கு ஆளுக்கு ஒரு பிரதி கொடுத்தீங்கன்னா இந்த இது அழிஞ்சு போகாமல் இருக்கும். ஏன்னா இப்போது இதை அச்சு போட்ட ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனம் ஆசிரியர் பரமபதிச்சிட்டார், ஒரு இல்லை. அதனால் இந்த நூலை வாழ்விக்க வேண்டும். வாழ்விக்கும் வைணவம் நேற்று பேசின மாதிரி இந்த நூலை வாழ்விக்கும் தென்திருப்பேரை குடிமக்கள் என்ற ஒரு இதில் இருக்கணும். பாருங்கள், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா அந்த கைங்கரியத்தை பண்ணுறேன். ஏன்னா இந்த தென்திருப்பேரை மகர நெடுங்குழைக்காதர் மேலே இத்தனை பாடல்கள், இப்படி ஒரு நூல் வேறு இல்லை. உங்களுக்கு ஆழ்வார் பாசுரம்னு எடுத்திங்கன்னா 12 ஆழ்வாரில் நம்மாழ்வார் மட்டும்தான் பாடியிருக்கார். நம்மாழ்வாரும் 10 பாட்டு 11 பாட்டு தான் பாடியிருக்கார், வேறே இல்லை. அதனால் இது நீங்கள் பிரபலப்படுத்தினா உங்கள் பெருமாளுக்கு நீங்கள் செய்கிற ஒரு தொண்டு. அதுக்கு மகிழ்ந்து கூட உங்களுக்கு ரொம்ப நாளாக கிடைக்காத ஒரு வரம் கூட கிடைக்கலாம், ஒரு அருள் செய்யலாம். அவ்வளோதான், வேறு ஒன்று. எனக்கு இதனால் எந்த விதமான நன்மையும் இல்லை. இந்த புத்தகம் வீணாக போகிறது எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்று. அப்போது இங்கே தென்திருப்பேரையில் வீற்றிருந்த மகர நெடுங்குழைக்காதன் என்று சொல்லி மாயன் அப்படிங்கிறார். இவள் யார் மேலே உயிரே வச்சிருக்கிறாளோ அந்த கணவனை மாயன் அப்படிங்கிறார். அதாவது ஆச்சரியமான வேலைகள் செய்யக்கூடியவன். இது சிறுமையா பெருமையா அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன் இது ஒரு ஆன்மீக உவமை. இதில் தலைவியாக சொல்லப்படுபவள் ஜீவாத்மா, தலைவனாக சொல்லப்படுபவன் பரமாத்மா. இதில் தாயாக சொல்லப்படுபவள், நல்லா கவனிங்க, இதில் தாயாக சொல்லப்படுபவள் குரு. குரு தான் தன் சிஷ்யனை ஒரு பெண்ணை வளர்த்து ஒரு மாப்பிள்ளை கையில் பிடிச்சி கொடுக்குற மாதிரி கொடுக்குறான் அப்படின்னு அந்த தாயாருடைய நிலைமையில் குருவை வச்சு குரு பக்தி வேணும் என்று பாடல்கள் இருக்குது. இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த குரு பக்தி பற்றி ஒரு 2-3 சென்டென்ஸு சொல்கிறேன் நான். தாமரையை அலர்த்த கடவ ஆதித்யன் தானே நீரை பிரிந்தால் அத்தை உலர்த்துமா போலே சொரூப விகாசத்தை பண்ணும் ஈஸ்வரன் தானே ஆச்சாரிய சம்பந்தம் குலைந்தால் அத்தை வாடப்பண்ணும். தாமரை நல்ல செழிப்பாக இருக்குது. ஆனால் அந்த ஆதித்யன் சூரியன் தண்ணீரை விட்டு பிரிந்து மழை பெய்யலை அப்படின்னு நிலைமை ஆயிடுச்சுன்னா அந்த தாமரை தானே வாடி போகும். அதுபோல் ஆச்சாரியன் குரு பக்தி உங்களுக்கு இல்லைன்னா வைஷ்ணவம் சித்திக்காது. ராமானுஜர் 74 சிம்மாசனாதிபதிகள் பல 100 ஜீயர்கள் ஏற்படுத்திட்டு போனார். இன்றைக்கி அந்த குரு பரம்பரையை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவளிடம் நம்ம ஒரு தொடர்பு கொண்டு அவளுக்கு ஒரு பக்தி காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இது ஒன்று. இத்தை ஒழிய பகவத் சம்பந்தம் துர்லபம். குரு இல்லாமல் பகவானோடு நீங்கள் போய் சேர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். குரு மூலமாக தான் போய் சேரணும். கொடியை கொள்கொம்பிலே துவக்கும் போது சுள்ளிக்கால் வேண்டுமா போலே ஆச்சாரிய அன்வயத்துக்கு இது வேணும். ஒரு கொடியை படர விடும்போது அவரைக்காய் கொடி இருக்குன்னா அதை பந்தல் வச்சு தானே படர விடுறோம்.
அது மாதிரி பகவானை போய் நீங்கள் சென்று அடைய வேணுமான்றால் ஆச்சாரியன் ஆச்சாரிய பக்தி என்ற பந்தல் இருந்தால் தான் அது முடியும். ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். ஆச்சாரியன் சிஷ்யன் மேலே கொள்கிற அன்பு தான் அவனை கடைத்தேற்றும், பகவத் அபிமானம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்படியாக இந்த தாயாக வர்ணிக்கப்படுகிறவள் குரு என்ற ஒரு விஷயத்தை நாம் இங்கே பார்க்குறோம். அப்போது சிகாமணி நெடுமாட நீடு தெந்திருப்பேரையில் வீற்றிருந்த மகர நெடுங்குலைக்காதன் மாயன். அவனுக்கு என்ன மாயன்னு பேர்? மாயன் என்றால் ஆச்சரியகரமான சேஷ்டிதங்கள் உடையவன், ஆச்சரியமான காரியங்கள் செய்கிறவன். மாயம்னா நம்ம மேஜிக்னு புரிஞ்சுருக்கோம், அதனால் மேஜிக் பண்ணுறவன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. மாயக்கண்ணன் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய அவதார செயல்களில் ஈடுபட்டவன் அப்படிங்கிறத பார்க்க. அவன் என்ன மாயம் பண்ணினான் அப்படிங்கிறது அடுத்த 3 சொற்களில் கொடுக்குறாரு. என்ன சொல்லி கொடுக்குறாரு? 100 வரை அன்று மங்க 100 100 பேரை அன்று அழித்தவன். யார் அந்த 100 பேர்? துரியோதனாதியர், கௌரவர்கள். மங்க என்றால் சாகும்படி. 100 அப்படின்னா நம்ம நூல் நூக்கிறத தான் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த 100 இல்லை. 100 என்பது திட்டமிடுதல், பிளான் பண்ணுறது. அதாவது கிருஷ்ணன் இந்த பாண்டவர்கள் வாழ வேண்டும் என்று எண்ணினான், அதனால் சில திட்டம் போட்டான். இது ரொம்ப வீக்கான கட்சியாக இருக்குது, இந்த கட்சி ஆஸ் சச் ஜெயிக்காது. அடுத்தாப்பில் தருமன்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் மடத்தனமாக தர்மம்னு சொல்லி எடுத்ததுக்கெல்லாம் அங்கே போய் காலில் விழுந்துட்டுருக்கான். இதை ஜெயிக்க வைக்கணும்னா நாம் இருந்து சில வேலைகள் பண்ணணும் என்று அவன் சில திட்டங்கள் தீட்டி அந்த யுத்தத்தை ஜெயிக்க வச்சான். அதான் மங்க 100 அப்படிங்கிறது. இந்த அபிமன்யு கதை உங்களுக்கு தெரியும். அவன் பத்ம வியூகத்தை உடைச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டான். ஆனால் அந்த வியூகத்தை மறுபடியும் உடைச்சிக்கிட்டு வெளியே வர முடியாத நிலைமையில் மாட்டிக்கிட்டான். 6 மகாரதிகள், துரோணர், கர்ணன் போன்றவர்கள் அவனை சூழ்ந்து கொண்டு அந்த நிராயுதபாணியான அபிமன்யுவை கொன்று போட்டார்கள். செத்து போயிட்டான். அவன் செத்த உடனே அர்ஜுனனுக்கு இடது கண் துடிச்சதான். இடது கண் துடித்த உடனே கிருஷ்ணன்கிட்ட, கிருஷ்ணா நான் யுத்தம் ஆரம்பிக்கிற போதே சொன்னேன் எங்கள் 5 பேரை நீ காப்பாற்றணும் அப்படின்னு, என் இடது கண் துடிக்குது அப்படின்னா. இப்போ நீ என்ன சொல்கிற? உங்கள் 5 பேரில் ஒருத்தன் செத்து போயிட்டாங்கறியா அப்படின்னா. இல்லை, நாங்கள் 5 பேர் சேஃபாக இருக்கோமா, உனக்கு தெரியும்ல, அதை சொல்லு அப்படின்னா. 5 பேர் கொழுக்கட்டை மாதிரி இருக்கிறீங்க, போதுமா அப்படின்னா. அவனுக்கு சந்தோஷம் ஆகி போச்சு. தொடர்ந்து யுத்தம் பண்ணினா. யுத்தம் முடிஞ்சு பொழுது சாயிற நேரத்துக்கு அந்த யுத்த மைதானத்துக்கு வந்தால் இவங்க பாண்டவர்கள் டென்ட்டில் ஒரே சோகம், எல்லாம் அழுதுட்டு உட்காந்துருக்கு. ஏன் அழுவுறீங்க? பாண்டவர்கள் நான் அர்ஜுனன் இருக்கிறேன், அந்த அண்ணா இருக்கார், தர்மண்ணா இருக்கார், பீமண்ணா இருக்கார், நகுலன், சகதி எல்லாம் இருக்காங்களே, ஏன் அழுவுறீங்க அப்படின்னோடனே யாரும் பதில் சொல்லலை. யாரா செத்து போனா அப்படின்னு பார்த்தா என் மகன் அபிமன்யு எங்க அப்படின்னா எல்லாம் தலையை குனிஞ்சிக்கிட்டாங்க. அப்புறம் அமைச்சர்கள் மூலமாக செய்தி அறிந்தான், கோபம் கொண்டான். அவனுக்கு அந்த அதிர்ச்சி தாங்க முடியல. கிருஷ்ணா இப்படி பண்ணிட்டியே அப்படின்னா. என்கிட்ட எப்போவாவது அபிமன்யுவை காப்பாற்றுன்னு பிரபத்தி பண்ணினியா அப்படின்னா. பண்ணலை, ஏன்னா அவன் கெட்டிக்காரன், அவன் தப்பிச்சுக்குவான்னு நினச்சேன், அவனே போட்டானே அப்படின்னா. அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன்? பத்மவியூகத்தை உள்ளே உடைத்து கொண்டு போக தெரியும், திரும்பி வர முடியாது என்கிற நிலைமையில் இருக்கிற ஒருத்தன் அங்கே போனது முட்டாள்தனம் இல்லையா? பலனை அனுபவித்தான். உடனே அவன் என்ன பண்ணான், நாளைக்கு பொழுது சாஞ்சு சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளே, இன்றைக்கி நான் விசாரித்ததில் எனக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த அபிமன்யு சாவதற்கு முக்கிய காரணம் யாருன்னா துச்சலையினுடைய கணவனாகிய ஜெயத்ரதன். அவன்தான் அவன் சாகிறதுக்கு முக்கியமான வேலைகள் பண்ணியிருந்திருக்கான். இந்த ஜெயத்ரதனை நாளைக்கு சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே நான் சாகடிக்கலைன்னு சொன்னால் நானே அக்னி விழுத்து அதில் விழுந்து செத்து போயிடுவேன். இது சத்தியம் என்று வீர சங்கல்பம் எடுத்தான். உடனே கிருஷ்ணன் பார்த்தான், அடே அர்ஜுனா, என்னங்களா நீங்கள் பாட்டுக்கு என்ன கேட்காம ஆளுக்கு சங்கல்பம் பண்ணுறீங்க? உனக்கு தெரியுமா நாளைக்கு சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே நீ ஜெயத்ரதனை கொன்னுடுவேன் அப்படின்னு. அவன் சொன்னான், கிருஷ்ணா என்னை அவமானப்படுத்தாத, ஜெயத்ரதெல்லாம் எனக்கு பொறி உருண்ட மாதிரி, நாளைக்கு பாரு அவனை என்ன பாடப்படுத்துகிறேன் அப்படின்னு. இந்த செய்தி துரியோதனன் கேம்புக்கு போச்சு.
அப்போ துரியோதனன் சொன்னான், டேய் பசங்களா, ஜெயத்ரதன் அர்ஜுனனோட நேரில் மோதுனா 5 நிமிஷம் தாக்கு பிடிக்க மாட்டான், தொலைஞ்சிடுவான். அதனால நீங்கள் எல்லாருமா சேர்ந்து ஜெயத்ரதனை வளைச்சி ஒரு கோட்டை கட்டி காப்பாற்றுங்க. இதில் என்ன நன்மைன்னா, ஒன்று துச்சலையனுடைய கணவன் என்னுடைய சகோதரி கணவன், அவளுக்கு மாங்கல்யம் போகாது. ரெண்டாவது என்னன்னா, அப்படி அவனை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பு கொல்ல முடியவில்லை என்றால் அர்ஜுனன் தானே செத்து போவதான் சொல்லியிருக்கான். நான் அவன் சாகிறதுக்கு தான் இவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன், அவன் தானே சாகிறாங்கிற போது அது நமக்கு பல நழுவி பாலில் விழுந்த மாதிரி. ஸோ இந்த காரியத்தை பார்த்துக்கங்க அப்படின்னா. ராத்திரி அப்புறம் தூங்கலை. மறுநாள் பொழுது விடிஞ்சது. அர்ஜுனன் வந்து ரொம்ப வீரமாக யுத்தத்தை ஆரம்பித்தான். பார்த்தா இவன் நினச்ச மாதிரி ஜெயத்ரதன் யுத்த காலத்துக்கு வரவே இல்லை. அவன் எங்கேயோ ஒளிஞ்சிட்ருக்கான். இவன் இங்கேருந்து துரியோதனனை பார்த்து கத்துறான், டேய் வர சொல்கிறா அவனை, ஜெயத்ரதனை சுத்த வீரனாக இருந்தால் ஆம்பளையாக இருந்தால் வர சொல்கிறா அப்படின்னா. அதுக்கு அவன் சேஃபாக சொல்லிட்டான், நீ வர சொல்கிற ஆளெல்லாம் அனுப்புறதுக்கு நாங்கள் என்ன உன் வேலைக்காரன் நினச்சிக்கிட்டியா, வர முடியாது போடா அப்படின்ட்டான். அர்ஜுனனுக்கு அப்போ தான் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சுது. கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா இப்போ என்னப்பா பண்ணுறது, இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு. சரி, தொடர்ந்து சண்டை போடு, ஜெயத்ரதன் எங்கே ஒளிஞ்சிருக்கிறானோ அந்த இடத்தை மறைத்திருக்கிற கௌரவ வீரர்களை கொன்று போடு, அவன் ஆப்பிடுகிறானா பார்ப்போம்னா. 100 கணக்கில் கொன்னான், 1000 கணக்கில் கொன்னான், சதசகசர அஸ்திரமெல்லாம் விட்டு பார்த்தான், ஒன்றும் நடக்கலை. எல்லாரும் திரும்ப திரும்ப ஜெயத்ரதனை மூடிக்கொண்டார்கள். ஏறக்குறைய மதியானம் 3 மணி ஆகி போச்சு. அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்தான், இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது பொழுது சாகிறதுக்கு, நான் சாக வேண்டிய நேரம் வந்துருச்சு கிருஷ்ணா, ஒருவேளை நீயே நினைக்கிறியோ நான் சாகணும்னு அப்படின்னா. ஏன்டா அப்படி தகாத பேச்செல்லாம் பேசுகிறேன், நீ என்ன கேட்டால் சத்தியம் பண்ண, இப்போ ஏதாவது பண்ணி என்னுடைய சத்தியத்தை நிறைவேற்றினான். என்ன பண்ணுறது, நீங்கள் பண்ணுற அசட்டுத்தனத்துக்கெல்லாம் நான் ஒருத்தன் கிடைச்சேன் பரிகாரம் பண்ணுறதுக்கு. சரின்னு ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று பண்ணியிருந்த சத்தியத்தை மீறி சக்கரத்தாழ்வாரை கூப்பிடு, டே சுதர்சனா அப்படின்னா. சக்கரத்தாழ்வார் வந்தார். யாரை வெட்டணும் சாமி, யாரை குத்தணும், யாரை கொல்லணும்னா. யாரையும் ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ இப்போ வந்து வயலன்ஸுக்கு போக வேண்டாம், நீ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. ஸ்க்ரீன் ஒர்க்கா என்ன சாமி, நீ போய் அந்த சூரியனை சுத்தமாக மறைச்சிரு அப்படின்னா. உடனே இவன் போய் சூரியனை விட ஒரு பெரிய வடிவெடுத்து சூரியனை மறைத்து விட்டான். பூமி எங்கும் ஒரே இருட்டு. இருட்டானவனே துரியோதனாதியர்கள், பொழுது சாஞ்சிருச்சு, இனிமே வந்து அர்ஜுனன் தானே செத்து போவான், ஜெயத்ரதனை கொல்ல முடியலை என்று ஜெயத்ரதனை வளைத்து பாதுகாத்து பிடித்திருந்த பாதுகாப்பு வளையத்தை ரிலீஸ் பண்ணி ஜெயத்ரதனை வெளியே விட்டான். ஜெயத்ரதன் வந்து அர்ஜுனன் முன்னால் குதிக்கிறான். ஏய் அர்ஜுனா, என்னை கொன்னுடுவேன்னு சொன்னியே, என்னடா ஆச்சு உன் தலைவிதி, நீயே இன்றைக்கி நெருப்பில் விழுந்து சாக போகிறேன், நான் தாண்டா உன் மகனை கொன்னேன், என்னடா பண்ணுவேன் என்ன அப்படின்னு கொக்கரிக்கிறான். அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணான், அர்ஜுனனை பார்த்துட்டே சும்மா கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு. சுதர்சனா அப்படின்னா டக்குன்னு சக்கரத்தோட விலகிட்டார். விலகுனா வெயில் சுள்ளுன்னு அடிக்குது. மறுபடி 3:15 மணி. என்னது என்னது அப்படின்னா, இன்னும் அஸ்தமனம் ஆகலை, அது என்னமோ ஒன்று மறைச்சிருக்குது மேகம் அப்படின்னோடனே அவன் ஜெயத்ரதன் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிற போதே அர்ஜுனன் தலையை சீவிட்டான், போடா ஒளிஞ்சு போடான்னு. உடனே பீஷ்ம துரோணாதியர்கள்லாம் வந்து சண்டைக்கு வரணும், இது தர்மம் இல்லை, அதர்ம யுத்தம், என்னமோ ஃப்ராடு பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க, இப்படிலாம் செய்யக்கூடாது ஆகுன்னா. நீங்கள் நேற்று அர்ஜுனனை கொண்டீங்களே, அது மட்டும் ரொம்ப தர்மமாக கொண்டீங்களா? அவன் இந்த பக்கம் வில்லு அம்பு போட்டுக்கிட்டு இருக்கிற போது கர்ணன் பின்பக்கம் வந்து அந்த வில்லுடைய நானை அறுத்து விடுறான். இவன் கையில் வில் இல்லாமல் நிற்கிற போது நீங்கள் அவன் கையில் ஆயுதமே இல்லை, 6 பேர் சேர்ந்து அடிக்கிறீங்க, எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு வாரியர்ஸ். இந்த அதர்ம யுத்தத்துக்கு அது என்ன நியாயமோ அதே நியாயம்தான் இந்த அதர்ம யுத்தம் அப்படின்னா. இப்படி கண்ணன் மகாபாரத யுத்தத்திலே செய்த மாய சேஷ்டிதங்கள் ஏராளம். கடைசி நாள் இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ வந்து அர்ஜுனன் வந்து தேரை விட்டு இறங்கணும், யுத்தம் முடிஞ்ச பிறகு. அப்போ கிருஷ்ணன் சொல்கிறான், அர்ஜுனா நீ தேரை விட்டு இறங்குப்பா அப்படின்னா. நீ தானே தேரை விட்டு, நான் தேரை விட்டு இறங்கணும்னா நீ முதல்ல தேர்தட்டை விட்டு குதித்து எனக்கு வந்து கையிலாக கொடுத்து நான் இறங்கணும். எப்போவுமே கார் டிரைவர் காரை விட்டு இறங்கி கதவு திறந்து விட்டால் தானே முதல்ல இறங்குவார். இப்போ நீ தானே தேர் விட்டி, நீ கையிலாக கொடுப்பா அப்படின்னா. ஏய் அப்பா ஜபர்தஸ்து, அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம்டா, நான் முதல்ல இப்போ நான் குதித்தேன்னா ஒரு பெரிய ட்ராஜடி நடக்கும், நீ முதல்ல குதி அப்படின்னா. சரி நம்ம குதித்தான். குதித்த பிறகு கிருஷ்ணன் குதித்தான். குதித்த மறு வினாடியே அந்த தேர் பற்றி எரிந்து வெடித்து சிதறியது. என்ன கிருஷ்ணா அப்படின்னா, யுத்தம் நடந்து கொண்டிருந்த இந்த 18 நாள்களிலும்
பெரிய பெரிய அஸ்திரங்களாலே உன்னுடைய எதிரிகள் இந்த தேரை நாசமாக்குவதற்கு முயன்று நான் அங்கே அமர்ந்திருந்ததாலும் அனுமான் கொடியிலே இருந்ததுனாலும் அவை பலிக்காமல் போயிற்று. இப்போ அனுமானை நான் அனுப்பிச்சிட்டேன், யுத்தம் முடிஞ்சு போச்சு, ஆஞ்சநேயா நீ போ, நான் இனிமேல் பாண்டவர்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் ஒருத்தன் தான் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ். நான் தேரை விட்டு குதித்தேன்னா தேர் வெடித்து நீ அழிஞ்சு போயிடுவேன். உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் தேரை விட்டு குதிக்க மாட்டேன்னு சொன்னேன். இப்படி கண்ணன் செய்த வஞ்சனைகள், கண்ணன் சொன்ன பொய்கள், ஆச்சரியமான மாயங்கள் 1 2 இல்லை. அதை தான் சொல்கிறாரு, மாயன் 100 வரை அன்று மங்க 100 பேர் அன்னைக்கு சாகும்படி அந்த கௌரவ சைன்யம் எத்தனை அச்சௌகினி, அத்தனை அச்சௌகினி சைன்யத்தையும் இவன் ஒருவன் இருந்து அழித்தான். எந்த ஆயுதமும் எடுக்கலை, குதிரைச்சாட்டை ஒன்று தான் கையில். அந்த குதிரைச்சாட்டையை வச்சு இத்தனை பேரை ஒழிச்சு கட்டினா. அப்படிப்பட்டவன் என் கணவன். நிகரில் முகில் வண்ணன், அவன் கருப்புன்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த கருப்பே ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும். மழை நீரை சுமந்த மேகம் போல் இருப்பான், அதனால் முகில் வண்ணன். நிகரில் முகில் வண்ணன்னா கருப்பாக இருந்து அழகாக இருக்கிறவன்னு பார்த்தா இவனை மாதிரி இன்னொருத்தனை காட்ட முடியாது. சில பேர் கிருஷ்ணன் கருப்பு நானும் கருப்புன்னு சொல்லிக்குவாங்க, சில பேர் ராமன் கருப்பு நானும் கருப்புன்னு சொல்லிக்குவாங்க. அந்த கருப்பும் இந்த கருப்பும் ஒன்றும் இல்லை, இந்த நிறமே தனி. அதை தான் நிகரில் முகில் வண்ணன் என்று சொல்கிறார். அந்த மாதிரி நிறம் உள்ளவன். நேமியான், கையில் பாஞ்சஜன்யம் வச்சுருக்கான், சங்கு, அதை சொல்லலை. நேமி சக்கரம் வச்சுருக்கான், அதை சொல்கிறாங்க. கையில் சுதர்சனம் வைத்தவன். சக்கரம்தான் பக்தர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும். நீங்கள் வைஷ்ணவத்துக்கு வர்றதா இருந்தால் ஒரு ஆச்சாரிய புருஷத்தை சமாசனம் வாங்குற போது அவர் சக்கரம் தான் ஒற்றுக்கிறார் தோள்பட்டியில். சக்கரம் வைணவர்களுக்கு பாதுகாப்பு. குரநாராயணஜீயர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் சன்னதியை கோயில் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் சக்கரத்தாழ்வார் பக்தியிலே சிறந்தவர். அவருடைய நண்பர் ஒருவருக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. அப்போ அந்த சக்கரத்தாழ்வார் மேலே ஸ்ரீ சுதர்சன சதகம் என்ற ஒரு நூல் பாடினார். உடனே குஷ்டரோகம் குணமாயிடுச்சு. சக்கரத்தாழ்வாருடைய அருள் இருக்குமானால் கர்ம வியாதிகள் தொலையும். குஷ்டரோகம்லாம் மருந்தில் போகக்கூடியதில்லை. கர்ம வினைகள்னு சொல்லி பூர்வ ஜென்ம கர்மாவினாலே அனுபவிக்கக்கூடிய சில துன்பங்கள், கர்ம போனால் தான் போகும். அதை சக்கரத்தாழ்வார் குணப்படுத்தினாராம். அதனால் சுதர்சன சதகத்தை பொருளோடு பிரதிபாதி பயங்கரம் ஸ்ரீ வைகுண்டவாசி அனங்கராச்சாரிய சுவாமியார் பதிப்பித்து வெளியிட்டிருக்கிறார். அதை 1 வருஷம் நான் நடத்தினேன். சக்கரத்தாழ்வாரை மனசில் நினச்சிக்கிறவர்களுக்கு நடக்காத காரியங்கள் நடக்கும், விக்னங்கள் நீங்கும். உங்களுக்கு பிரபலமான சக்கரத்தாழ்வார்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். ஒருத்தர் நுழைஞ்ச உடனே ராமானுஜர் சன்னதிக்கு எதிரே ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கார், நல்லா உயரமாக இருக்கும். அப்புறம் அழகர் கோயிலில், திருமோகூரில், இப்படி கோவில்களில் சக்கரத்தாழ்வார் ரொம்ப பவர்ஃபுல். அந்த சக்கரத்தாழ்வாருடைய திருமேனியிலே சாத்தப்பட்ட ஒரு புஷ்பத்தை கூட நம்ம வாங்கிக்கிறதுக்கு அருகதை இல்லைன்னு சொல்லுவாங்க. இங்கே திருமோகூரில் கூர்ந்து பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் திருமேனியில் பரிகர தேவதைகளுடைய அச்சரங்களை பொறித்திருப்பார். அதெல்லாம் பெரிய மருது சின்ன மருது காலத்திலே சில நம்பூதிரிகள் அதை மந்திர பிரதிஷ்டை பண்ணினார்கள். அதனால் இந்த மருது சகோதரர்களுக்கு இருந்த வெள்ளையர் ஆபத்து, அதிலிருந்து அவர்கள் தப்பித்தார்கள்னு ஒரு வரலாறு உண்டு. ஒரு முறை ஸ்ரீரங்காடியன் பெருமாளை சேவிக்க போயிருந்த போதும் சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு அவரை சேவிக்க போயிருந்தேன். அப்போ சக்கரத்தாழ்வாருடைய மூல திருமேனியிலிருந்து அடியனுக்கு ஏதாவது கிடைக்குமா, ஒரு புஷ்பமோ அந்த எண்ணெய் காப்போ கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன் அர்ச்சகரை. அதுக்கு அவர் சொன்னார், அதை மேலே தாங்கிக்க முடியும் ஐயா, நாங்களே தொட மாட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் உற்சவர் பாதத்திலிருந்து ஒரு தாமரை புஷ்பம் எடுத்து கொடுத்தேன். அவ்வளோ உக்கிரமானவர். வெள்ளையர்கள் படையெடுப்பின் போதும் முகலாயர்கள் படையெடுப்பின் போதும் ராமானுஜர், பெரிய நம்பிகள் போன்றவர்கள் இந்த சக்கரத்தாழ்வாரிடம் பிரார்த்தனை செய்து அவர்களை விரட்டியிருக்கிறார்கள். ஆழியள சங்குமிழ என்று ஆழிதான் சொல்லப்பட்டிருக்கு முதல்ல. அப்போ ஆழியான் நேமியான் என்று
சக்கரத்தை அவனுக்கு ஒரு பிரதான ஆயுதமாக சொன்னார்கள். உலகத்தில் உள்ள ஆயுதங்கள் அனைத்தும் கத்தி, அறுவாள்மனை, வெடிகுண்டு, துப்பாக்கி எல்லாமே சுதர்சன அம்சம் என்று சொல்வார்கள். அதனால் சுதர்சனரை தியானித்து கொண்டால் உங்களுக்கு ஆயுதங்களாலே இம்சை இல்லை. சுதர்சனரை எந்த நன்மைக்கும் நீங்கள் சேவிக்கலாம். ரொம்ப எளிமையாக சொல்லுவாங்க, ஸ்ரீ சுதர்சன மகாவிஷ்ணுவே நமஹ. அதுக்கு மூல மந்திரங்கள், பீஜங்கள் உள்ள மந்திரங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் சொல்கிறதுக்கு ரொம்பவும் நியம நிஷ்டைகள், ஆச்சாரங்கள் வேணும். அந்த சுதர்சனரை பிரத்யட்சமாக பார்த்தவர்கள்லாம் இருந்திருக்கிறார்கள் அந்த காலத்தில். அதனாலே நமக்கு இப்போது அந்த டச் விட்டு போனதுனால அந்த நம்பிக்கை விட்டு போயிடுச்சு. அதனால் ஒரு நேமியான்னு பாடுறேன். என் நெஞ்சம் கவர்ந்து என்னை ஊழியான் என்றார். என் நெஞ்சம் கவர்ந்தவன்கிறார். நான் இங்கே உள்ள சந்தைக்குள்ளே போய் தென்திருப்பேரை மகரங்களுக்கு அதனை சேவிக்க போனபோது அந்த அர்ச்சகர் சொன்னார், நம்மாழ்வார் யார் யாரையோ பாடியிருக்கார், எத்தனையோ பெருமாளை பாடியிருக்கார், என் நெஞ்சம் கவர்ந்தவன் இவரை தான் பாடியிருக்கார். அதனால் தயவு பண்ணி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது இந்த உபன்யாசத்தில் இதை சொல்லணும். அடுத்து இந்த காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாளுக்கும் இவருக்கும் உள்ள ஒரு ஐக்கிரஸ்யம் தொடர்பு உண்டு. அதனால் இந்த நெஞ்சம் கவர்ந்தங்கிற ஒரு வாக்குக்கு ஒரு நல்ல மதிப்பு உண்டு. அப்படின்னு பெருமாள் ஒருவனுடைய உள்ளத்திலே இடம் பிடிக்கிறார். உங்களுக்கு நெஞ்சம் கவர்தல் தான் பெரிய வேலை. நீங்கள் வேறு எல்லாத்தையும் கவர்ந்துடலாம், ஒருத்தனுடைய சொத்து சுகத்தெல்லாம் கவர்ந்துடலாம். எண்ணத்தை, உள்ளத்தை, அன்பை கவர முடியாது. அதை விலை கொடுத்தும் வாங்க முடியாது, துப்பாக்கி காட்டி மிரட்டை வாங்கவும் முடியாது. அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. இவன் என் நெஞ்சம் கவர்ந்தான்கிற பெருமாள் இந்த நம்மாழ்வார் பெண்ணை மிரட்டியோ அச்சுறுத்தியோ பலாத்காரப்படுத்தியோ கெடுக்கலை. இவளா போய் விழுந்தா. பெருமாளுடைய தோற்றத்தை பார்த்துட்டு பார்த்த முதல் நாளே எனக்கு இவர் தான் நாயகன் என்று அவராக முடிவுக்கு வந்தார். அதுதான் விஷயம். சிலரை குணத்தாலே திருத்தும், சிலரை அழகாலே திருத்தும்னு வியாக்கியானங்கள் உண்டு. பெருமாள் என்ன பண்ணுவாராம், சில பேரை தன்னுடைய குணத்தினாலே திருத்தும், குணத்தினாலே திருந்தாதவர்களுக்கு தன்னுடைய தோற்ற பொலிவை காட்டி அழகுனாலே திருத்தணும். பஞ்சவடியிலே ராமன் சீதையோடு இருந்தபோது அவனை தின்பதற்காக வந்தாள் சூர்பனகை. உண்பதற்காக வந்தவள் இவனுடைய மேனி சௌந்தரியத்தை பார்த்து எண்ணத்தை மாற்றிக்கொண்டு உன்னை நான் மணந்து கொள்ளுகிறேன், என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு கேட்டான். மனித மாம்சத்தின் மீது ஆசை கொண்ட ஒரு ராட்சசி, நல்ல வாலிப்பாக புஷ்டியாக இருக்கிற ஒரு பாடி கிடச்சிருக்கு, சாப்பிடலாம், அதை விட்டுட்டு என்னை கட்டிக்கிறியான்னு கேட்டான். ராட்சசிக்கு மனசு இப்படி மாறுமா எங்கேயாவது? அப்போ அவன் சொன்னான், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, இந்த அவள் தான் என் ஒய்ஃபு அப்படின்னா. அதுக்கு அவள் சொன்னால், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளை முதல்ல தின்னுடுறேன், அவளை தின்னுட்டு அவள் காலி ஆகிடுவா, அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக அங்கே அலையலாமே, தண்டகாரண்யத்தில் நிறைய மலைகள் இருக்குது, காடுகள் இருக்குது அப்படின்னா. அப்போ தான் ராமன் கோவப்பட்டு லக்ஷ்மணன் இருந்தால் அவனை போய் கட்டி, அவன் பேச்சலரு, அவனை போய் கேளுன்னொடனே அவன் அங்கே போய் மாட்டிக்கிறா, அவன் மூக்கையும் காதையும் அறுத்து அனுப்பிச்சி விட்டான். அப்படி நெஞ்சம் கவர்ந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னா ஊழியானே அப்படிங்கிறான். அவன் என் நெஞ்சம் கவர்ந்ததும் நான் அவனுக்கு நாணமற்று வெட்கம் கெட்டவளாக மாறியதும் இன்னைக்கு நேற்று இல்லை, ஒரு வாரமாக இல்லை, 10 நாளாக இல்லை, ஒரு ஊழியாகி போச்சு. ரொம்ப காலமாக அவன் என் நெஞ்சத்துக்குள்ளே புகுந்து விட்டாங்க. இந்த இடத்துல ஒரு சித்தாந்தம் சொல்லப்படுகிறது. பகவான் எல்லா ஜீவர்களுக்குள்ளும் அந்தர்யாமியாக வசிக்கிறான், உள்ளத்துக்குள்ளே, ஹார்ட்டில் இருக்கானா. உபனிஷதங்களில் தகர வித்தை என்று ஒன்று சொல்லப்படுகிறது. தகர வித்தைன்னா இதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ், அதுக்கு தகராகாசம்னு பேர். அந்த ஸ்பேஸில் ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவனுக்குள்ளே பரமன் இருக்கிறான். மனித உடம்பிலே உயிர் ஆத்மா எங்கே இருக்குது அப்படின்னு கேள்வி எழுப்பினவனும் இந்தியன் தான், அதுக்கு பதில் சொன்னவனும் இந்தியன் தான். நீங்கள் உலகின் மற்ற மதங்களில் போய் மனுஷனுடைய உயிர் ஆத்மா அவன் உடம்புல எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அது சொல்லப்படுவதில்லைன்னா, அது ஆருக்கு தெரியும்? ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆனால் இந்திய ரிஷிகள் அந்த சரீரத்தில் இருக்கிற ஹிருதய கமலத்திலே அவன் ஆத்மா இருக்கிறது, அந்த ஆத்மாவுக்குள்ளே பரமாத்மா இருக்கிறான்,
அந்த பரமாத்மா மின்னலால் சூழப்பட்ட ஒரு நீல மேகம் போல் இருக்கிறான் என்றெல்லாம் உபனிஷத்து வாக்கியம் பிரம்மசூத்திர வாக்கியம் இருக்கிறது. அப்படிப்பட்டவன் எல்லார் உள்ளத்திலையும் இருக்கிறான். நாய் உள்ளத்தில் இருக்கிறான், பூனை உள்ளத்தில் இருக்கிறான், பேய்கள் உள்ளத்தில் கூட இருக்கிறான், நாத்திகர் உள்ளத்திலும் இருக்கிறான். ஆனால் அவர்கள் இனம் கண்டு கொள்ளவில்லை. ஆனால் என்னைக்கு நாம் அவனை இனம் கண்டு கொள்கிறோமோ அன்னைக்கு தான் அவன் நம்மை பார்க்குறான், நாம் அவனை பார்க்குறோம். அது வரைக்கும் அவன் மட்டும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நாம் அவனை பார்க்குறதே இல்லை. அந்த நாள் வந்தால் அந்த நாள் தான் ஞானம் வந்த நாள். இதோ இங்கு இருக்கிறான் என்று உணர்ந்த அப்படிங்கிறது. புல்லும் சிலம்பினகான் அப்படின்னு ஒரு பாசுரம் திருப்பாவை. அதில் இந்த அங்கே இருக்கிற யோகிகள்லாம் எழுந்துட்டாங்க, எழுந்து அரியென்று சொல்லுகிறார்கள். அந்த அரியென்ற பேரரவம் வருது, நீங்கள் எந்திரிங்கன்னு சொல்லி எழுப்புறதாக வருது. அந்த யோகிகளை பற்றி சொல்லும்போது மெல்ல எழுந்து அப்படின்னு சொல்கிறார். ஏன் மெல்ல எழுந்தார்கள்? அவர்களால் வேகமாக எந்திரிக்க முடியலையா? வயசாகி போச்சா? கை கால் முடங்கிருச்சா? இல்லை ஓவராக சாப்பிட்டாங்களா? இல்லை ராத்திரி போதையா? என்ன செய்தின்னு கேட்டால் அதுக்கு வியாக்கியானம் 3000 படி 6000 படி வியாக்கியானம் என்ன வருது? பிரகலாத ஆழ்வானை கொல்ல வேண்டும் என்று எண்ணி இரணியின் மலை உச்சிலிருந்து தூக்கி போட்டான். அப்போ பிரகலாதன் மலையிலிருந்து விழும்போது தான் சாவோம் என்ற அச்சம் அவனுக்கு இல்லை. ஏன்னா பெருமாள் நம்மளை நிச்சயம் காப்பாற்றுவார், நம்ம தப்பிச்சிருவோம்னு சந்தோஷமாக இருந்தான். அவனுக்கு என்ன கலக்கம் ஏற்பட்டதான், இருதயத்துக்குள்ளே எம்பெருமான் இருக்கிறான், நான் அங்கிருந்து உருண்டு விழும்போது அவனுக்கு காயம் ஏற்படுமே என்று சொல்லி நாராயணா பத்திரம் நாராயணா பத்திரம்னு பிடிச்சிக்கிட்டே இருந்தான். அதுபோல் யோகிகள் தியானத்திலே எம்பெருமான இதயத்திலே கண்டதினாலே அவர்கள் எழுந்திருக்கிற போது கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பத்தில் இருக்கிற சிசு கலைந்து விடாமல் இருக்க வேண்டும் என்று மெல்ல எழுந்திருப்பது போலே இந்த யோகிகள் தங்கள் ஞானத்தால் அவர்கள் கண்ட அந்த பரமாத்மாவுக்கு ஒரு சேதம் வரக்கூடாது என்று மெல்ல எழுந்திருக்கிறார்கள் என்று அந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு. சாதாரணமாக பொதுவாக பதவரை பொழிப்புரை வெளியிடக்கூடிய பதிப்புகளில் இந்த திருப்பாவைக்கு இப்படி விளக்கத்தை நீங்கள் பார்க்க முடியாது. திருப்பாவைக்கு நான் இந்த மாதிரி 3000 படி 6000 படி வியாக்கியானம் சொல்லி அதை என் பையன் யூடியூப்பை பிடிச்சி நெட்டில் லான்ச் பண்ணி விட்டான், இன்டர்நெட்டில். அதை யாரோ பார்த்துட்டு நீங்கள் தப்பு தப்பாக அர்த்தம் சொல்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் அனுப்பிச்சிட்டார் அங்கேருந்து. அப்போ நான் சொன்னேன், சார் தயவு பண்ணி நீங்கள் 3000 படி 6000 படி வியாக்கியானம் படிங்க அப்படின்னு. இந்த உபன்யாசம் அந்த அடிப்படையிலே சொல்லப்பட்டதுன்னு. அப்புறம் அதை படிச்சுட்டு, சாரி சார் அதில் ரொம்ப ஆழமாக போயிருக்கிறீங்க, அந்த அளவுக்கு எனக்கு தெரியல, நான் சாதாரண பதவுரையை படிச்சுவிட்டு அப்ஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. நீங்கள் திருப்பாவை உண்மையாக ரசிக்கணும்னா 3000 படி 6000 படி வியாக்கியானம் படித்து பாருங்கள், அதில் எவ்வளோ ஆழமாக அர்த்தம் சொல்கிறாங்க. இப்போது மழை பெய்யணும்னு திருப்பாவை பேசுகிற அந்த இடத்துல கயல் மீன்களை ஊடு பெறும் சென்னல் 2 நெல்லுக்குள்ளே கயல் உகலை அப்படின்னா 2 நெல்லுக்கு நடுவில் ஒரு கயல் மீன் போக முயற்சி பண்ணி துள்ளுது அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்போ அதுக்கு வியாக்கியானத்தில் சொல்கிறாரு, ஏன் அந்த கயல் மீன் துள்ளுது, அது பாட்டுக்கு 2 நெல்லுக்கு நடுவில் போக வேண்டியது தானே அப்படின்னா, இந்த கயல் மீன்லாம் அந்த வயல்கள் செழிப்பாக இருக்கிறதுனால நிறைய ஆகாரம் சாப்பிட்டு கொளுத்து எருமைக்கன்று மாதிரி இருக்கான். அதனால் அந்த 2 நெல் பயிருக்கு இடையில் போக முயற்சி பண்ணி உடம்பு இடிக்குது. அதனால் திரும்பி வாபஸ் ஆகி நம்ம எப்படி அங்கே போகிறதுன்னு சொல்லி ஒரே ஜம்ப் அடித்து லாங் ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போய் விழுகுது. அதுதான் கயல் உகலைங்கிறாரு. அப்போ அது அந்த நாட்டு வயல் பிரதேசத்தினுடைய செழிப்பை குறிக்குது. பார்த்தீங்களா, ஆண்டாள் அப்படி வச்சு பாடியிருக்கா அப்படின்னு அது வியாக்கியானத்தில் வருது. அப்போது இப்படியாக ஆழமான அர்த்தத்தோடு ஆழ்வார்கள் பாடினார்கள். அதை நம்ம வியாக்கியானத்தில் தான் இனம் கண்டு கொள்கிறாப்புல இருக்குது. இப்போ நெஞ்சம் கவர்ந்து என்னை ஊழியானே, ஊழிகாலமாக நான் அப்படி கவர்ந்து என்னை நான் இழந்திருக்கிறேன். இது 10வது பாட்டு. இதுக்கப்புறம் பல சுருத்தி இந்த அத்தியாயமே முடியுது. இதில் நம்மாழ்வார் புளிய மரத்தடியிலே உட்காந்து பெருமாள்கள் ஒவ்வொரு பெருமாளை பற்றியும் பாசுரங்கள் சாதிக்க தொடங்கின உடனே எல்லா பெருமாள்களும் வரிசையில் நின்னாங்களாம். சடகோபா என்ன பாடு, சடகோபா என்ன பாடு. அதில் நம்மாழ்வார் என்ன பண்ணாராம், சில பெருமாளை மட்டும் சூஸ் பண்ணாராம். இப்போ நிறைய பொண்ணு ஃபோட்டோ ஒரு பணக்கார மாப்பிள்ளை பையனுக்கு வந்துட்டால்
உள்ளதுலேயே பெஸ்ட்டு பொண்ணாக சூஸ் பண்ணுவான்ல, அந்த மாதிரி இந்த நம்மாழ்வார் வந்து பல பெருமாளை டிஸ்கஸ் பண்ணிட்டாரான். இது உனக்கெல்லாம் பாட்டு இல்லை, உனக்கெல்லாம் பாட்டு இல்லை அப்படின்னு. அதில் தென்திருப்பேரை பெருமாளை பார்த்தாரா, ஒரு 10 பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு இந்த பாட்டை பாடினாரான். அப்படி ஆழ்வாரால் ஏமாற்றப்பட்ட பெருமாள்கள் என்று வியாக்கியானங்களை பார்க்கலாம். அப்படி எத்தனையோ பெருமாளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போச்சான். இங்கே நான் நேற்று ஆழ்வார் கோவில் சேவித்த போது புளியமரத்தடியிலேயே நம்மாழ்வாரால் பாடப்பெற்ற திவ்ய தேசங்களுடைய சிற்பங்கள் வரிசையாக இருக்குது. அதை வந்து அது என்னவென்று இனங்கண்டு அது என்னென்ன திவ்ய தேசம் இது நம்மாழ்வாருடைய பாடல் பெற்றது அப்படிங்கிற ஒரு அடிக்குறிப்பு இன்னும் எழுதப்படவில்லை. யாராவது அதை எழுதினாங்கன்னா தேவை, அது வர்றவங்களுக்கு ஒரு அர்த்தம் உள்ளதாக தெரியும். அதை விட அதுக்கு கீழே வந்து 74 சிம்மாசனாதிபதிகளுடைய சிற்பம் இருக்குது. அது சிம்மாசனாதிபதிகள் என்று யாருக்கும் தெரியாது. அது நம்ம அண்ணாவியார் சுவாமிகள் மாதிரி விவரம் தெரிஞ்சவங்க சொன்னால் தெரியுது. அப்போ அங்கேயும் கூட இங்கே 74 சிம்மாசனாதிபதிகள் அப்படின்னு விவரம் எழுதுனா தேவையில்லை. அந்த இடத்துல இங்கே மணவாள மாமுனிகள் உபன்யாசம் செய்த இடம்னு எழுதியிருக்கிறாங்க. அது மாதிரி சில விவரங்கள் காலப்போக்கிலே கழிந்து போகும். அதை நம்ம எழுதி பாதுகாக்க வேண்டும். இப்போது இந்த வெள்ளைச்சுரி சங்கு என்று தொடங்கி நான் எம்பெருமானை பாராமல் இருக்க முடியாது, அவனோடு சேராமல் இருக்க முடியாது என்று விரக வேதனையை வெளிப்படுத்தினவள் அதனுடைய கிளைமேக்ஸாக 10வது பாட்டில் என்ன சொல்கிறா, நீங்கள் யாரும் எனக்கு துணைக்கு வர வேண்டாம், அவனும் வந்து என்னை தேடி வர வேண்டாம், மடல் ஊறுதல் போல நானே அவனை தேடி போகிறேன் என்கிற நிலைமைக்கு வர்றான். அதாவது ஆர்த்தி பிரபந்தம்னு ஒரு புத்தகம் படிச்சிருப்பீங்க. ஆர்த்தி என்பது என்ன? பகவானை சீக்கிரம் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு துடிப்பு. ஒரு ஆச்சாரிய புருஷரும் ஒரு சிஷ்யரும் ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்பி அயல் ஊருக்கு பகலிலே வெயிலிலே நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ உச்சி வேளை 12 மணி, வெயில் தாழாமல் இருவரும் ஒரு மரத்தடியிலே அமர்ந்தார்கள். இவர் ஒரு மரம், அவர் ஒரு மரம். அப்போ சிஷ்யர் வந்து அந்த ஆச்சாரிய புருஷரை கேட்டானா, சுவாமி, தேவரீட்ட சமாசிரயம் வாங்கினவர்கள் இந்த தேகாவசானத்தில் முக்தி அடைவார்கள்னு சொன்னீங்க. அப்போ இந்த ஜென்மம் முடியும் போது எனக்கு முக்தி உண்டு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு, ரொம்ப சந்தோஷம். இப்போ அடியனுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கட்டை உதிர்ற வரைக்கும், இந்த ஆயுசு தீர்ற வரைக்கும் எனக்கு அப்படின்னா மோட்சம் இல்லையா? இப்போ உடனே எனக்கு மோட்சம் வேணும்னா அதுக்கு என்ன வழி, அதுக்கு ஏதாவது சாஸ்திரம் சொல்லுதா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னாரா, நீ சொல்கிறது புது கேள்வியாக இருக்குது, இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி கேட்டதில்லை. ஆனால் ஆர்த்தி இருக்குமானால், ஆர்த்தினா துடிப்பு. என்ன துடிப்புன்னா, பாலைவனத்து வெயிலிலே மதியானம் 12 மணிக்கு ஒருத்தன் செருப்பு இல்லாமல் நிற்கிறான், நிற்க முடியல, துடிக்கிறான், ஐயோ யாராவது செருப்பு கொடுங்களேன் அல்லது நிழல் கொடுங்களேன், இல்லாட்டி செத்து போயிடுன்னு துடிக்கிறான். அந்த நேரத்தில் அவன் எப்படி ஒரு ஜோடி செருப்புக்கோ ஒரு குடைக்கோ அல்லது பச்சை ஜலத்துக்கோ துடிப்பானோ, அந்த அளவு எனக்கு மோட்சம் இப்போவே வேணும்னு துடித்தா உங்களுக்கு இப்போவே வந்துடும், ஆயுசு முடியணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொன்னாரான். அப்படியா சுவாமி, ரொம்ப நன்றி, தேவரீர் வாக்கு பொய்யாகாது என்று சொல்லி அமைதியாகிவிட்டார். இவர் என்ன பண்ணார், ஆச்சாரிய புருஷர் அந்த மரத்து மேலே அப்படியே சாஞ்சவாறு தூங்கிட்டார். கொஞ்ச நேரம் ஆன உடனே அந்த ஆச்சாரிய புருஷர் கண் விழித்து, சரிப்பா ரெஸ்ட் எடுத்தது போதும், நேரம் ஆகுது, சீக்கிரம் போய் புறப்பட்டு தான் மாலைக்குள்ளே அங்கே போய் சேர முடியும், எந்திரி அப்படின்னாரா. அவர்கிட்டருந்து பதில் இல்லை. தோள்பட்டை பிடிச்சி இப்படி லேசாக அசைச்சா அப்படி பொத்துன்னு விழுந்துட்டார். என்னென்னா சரீரத்தை விட்டு அந்த ஆத்மா விடை பெற்று விட்டது, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் சேர்ந்துட்டார். அதாவது ஆர்த்தி என்ற துடிப்பு இருந்தால் உடனே முக்தி கிடைக்கும் என்று குரு சொன்ன வார்த்தையை நம்பி மிகுந்த ஆர்த்தியோடு உள்ளே இருந்த அந்த அந்தர்யாமையோடு அவர் விண்ணப்பம் பண்ணி வேறு எந்த யோகமோ அல்லது சாஸ்திரமோ இல்லாமல் அவர் முக்தி அடைந்தார் என்று இந்த ஸ்ரீ வைஷ்ணவ மகான்களுடைய வாழ்க்கை வரலாறை சொல்லக்கூடிய புத்தகங்களிலே பார்க்கலாம். இப்போது இந்த பதிகம் 7ஆம் பத்து 3ஆம் பதிகம்
எப்படி இவால்வ் ஆகுதுன்னு சொன்னால், வெள்ளைச்சுரி சங்குன்னு ஆரம்பிக்கிற பாசுரத்தில் அவர் தனக்கு முக்தி வேண்டும் அப்படிங்கிற வருத்தத்தை தெரிவிக்கிறார். படிப்படியாக மகர நெடுங்குழைக்காதன் நிகரில் முகில்வண்ணன் என்ற நாமோச்சாரணம் பண்ணுகிற போது ஆர்த்தியினுடைய உச்சக்கட்டம் வந்துடுது. அவருக்கு துடிப்பு எனக்கு அதிகமாக இருக்குன்னு. அதில் தான் அவர் நகரமும் நாடும் பிறவும் தேர்வேன் அப்படிங்கிறார். உங்களுக்கு இந்த 10ஆம் பத்து நெருங்கி வருது. இப்போ 7ஆம் பத்து வந்துருச்சு. 10ஆம் பத்து என்னை அவாவரை சூழ்ந்தாயே என்ற பாசுரத்திலே பெருமாள் அவரை அழைத்து கொள்கிறதாக நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த துடிப்பு இங்கேயே ஆரம்பிச்சிருது. பல பேர் கேட்பாங்க, நம்மாழ்வார் மேலே பகவானுக்கு இவ்வளவு பிரியம்னு சொல்கிறீங்களே, அவர் கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ அப்படின்னு அழுது கூவுறார், புலம்புறார், இவர் மோட்சம் கொடுக்க மாட்டேங்கிறாரே, ஏன் அப்படி அப்படின்ன போது அதுக்கு வியாக்கியானத்தில் பதில் சொல்கிறாங்க, இது இவருடைய சரம சரீரமாதலால், அதான் இதுக்கப்புறம் அவருக்கு பிறப்பில்லை, இதுதான் கடைசி ஜென்மா. இந்த உடம்பில் அது இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஆத்மா இருந்து நான் பார்க்கணும். இப்போ ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு, மஞ்சள் நீராட்டெலாம் முடிஞ்சு போச்சு. அப்போ ஊரில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, பொண்ணுக்கு தாவணி கட்டி விடுங்க, இல்லை சேலை கட்டி விடுங்கன்றாங்க. அப்போ அம்மா அப்பாவுக்கு அந்த குழந்தைய திடீர்னு பெரிய பொண்ணாக பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவளை பாவாடை சட்டையில் சின்ன பொண்ணாகவே பார்த்து அவளுக்கு பழகி போச்சு. இப்போ என்ன அவசரம் சேலை கட்டுறதுக்கு, ஒரு 2 நாள் கழித்து கட்டணுமே, இப்போ என்ன அப்படின்னு ஒரு 2 நாள் கழித்து சேலை கட்ட சொல்லுவாங்க. ஏன்னா பொண்ணு சேலை கட்டி நின்னான்னா பெரிய உருவமாக தெரியும், சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுங்கிற அச்சம் வேறு வந்துடும். அது மாதிரி நம்மாழ்வார் இந்த சரம சரீரத்தில் இன்னும் கொஞ்சம் காலம் அவர் இருக்கட்டும். ஏன்னா அவர் வைகுண்டம் வந்துட்டு அப்படி கத்த போகிறதில்ல, இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தான். என்னுடைய பையன் மழலை பேச ஆரம்பித்த காலத்தில் அவனுடைய மழலையை திருத்துவாங்க, அப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொல்லணும் அப்படின்னு. அப்போ எனக்கு ரொம்ப கோபம் வரும். என்னென்னா, இவன் வளர்ந்து ஆளாகி ஒழுங்காக தமிழ் பேசத்தான் போகிறான் 100 வயசு வரைக்கும். ஆனால் மழலை இப்போ தான் கேட்க முடியும், அதை போய் கெடுக்கிறீங்களே என்று குழந்தையின் மழலையை கெடுக்காதீங்க, யாருமே கெடுக்காதீங்க. அந்த மழலையை கேட்டு இன்னும் கொஞ்சம் நாள் ரசிங்களேன், மழலை திரும்பி வரப்போகிறதில்லை என்று குழந்தையின் மழலையை கேட்க ரொம்ப ஆசைப்படுவேன். இப்போவும் கூட இந்த சின்ன பிள்ளைகள் கத்தாப்புதான் பேசுது பாருங்கள், அதை கேட்டால் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. வளர்ந்து ஆளாகி எருவு மலை மாதிரி கத்துறான், அது வேறு விஷயம். ஆனால் அந்த ஸ்டேஜில் அந்த பேச்சு எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. அதுபோல் இந்த நம்மாழ்வாருடைய சரம சரீரமானது இன்னும் நீடித்த காலம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவருடைய துடிப்பை இன்னும் வளர விடுகிறார். அதுதான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதாவது பசித்தவருக்கு மிகு பசி உண்டு பண்ணுமா போலே அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் காலையில் சாப்பிட்டது ஜீரணம் ஆகிடுச்சு, பசிக்குது, மத்தியானம் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறா, வயிறு சுத்தமாக காலி ஆகிடுச்சின்னு தெரியுமா அப்படின்னா, ஆமாம் பசிக்குதுன்றேன்னு. ஏப்பம் வருதா, ஏப்பத்தில் ஏதாவது வாசனை வருதான்னா, ஏப்பம் வருது, ஏப்பத்தில் காலையில் சாப்பிட்ட இட்லி சட்னி வாசனை வருது அப்படின்னு. அப்போ இன்னும் அது கொஞ்சம் இருக்குது, அங்கே இன்னும் ஒரு 1/2 hour கழித்து சாப்பிடலாம் அப்படின்னு பசித்தவருக்கு மிகு பசி உண்டு பண்ணுவது போலே. வள்ளுவர் சொன்னார், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு முன்பு அருந்தியது அற்றது போற்றி புனிது. முதல்ல சாப்பிட்டது ஜீரணமான பிறகு தான் சாப்பிட்றது, பசிச்சு தான் சாப்பிட்றதுன்னு ஒரு பழக்கம் உங்களுக்கு இருந்துட்டா நீங்கள் டாக்டர்கிட்டையே போக வேண்டாம், உங்களுக்கு ஒரு மருந்தும் வேண்டியதில்லை. எல்லா வியாதியும் இதில் தான் ஆரம்பிக்குதுங்க. முதல்ல சாப்பிட்டது ஜீரணமாகிறதுக்கு முன்னாலேயே அடுத்த டோஸு. காலையில் 8 மணிக்கு அல்லது 9 மணிக்கு தான் 5 இட்லி 6 இட்லி அமுக்கிட்டு ஆஃபீஸுக்கு வந்திருப்பான். 10 மணி ஆனோடனே இந்த டீ அடிச்சுட்டு வந்துடுறேன். அங்கே டீ அடிக்க போன இடத்துல டீ மட்டுமா கிடைக்கிது, 2 மெது வடையும் கிடைக்கிது, மசால் வடையும் கிடைக்கிது. அது 2 உள்ளே அமுக்கி டீயை வேறு குடிச்சு, அதுக்கப்புறம் ஒரு 11:30 மணிக்கு அடுத்த ஐட்டம். இப்படி உடம்பை பசிக்க விடாமல் மேலும் மேலும் சாப்பிட்றதுல தான் அதிகமாக நோய் வருதுன்னு வள்ளுவர் சொல்கிறார். பசியாயிருந்து சாகிறவர்களை விட உலகத்திலே அதிகம் சாப்பிட்டு சாகிறவர்களே அதிகம் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அது மாதிரி மிகு பசி உண்டாக வேண்டும் நம்மாழ்வாருக்கு என்று இந்த பதிகத்திலே அவரை இன்னும் அதிகமாக துடிக்க விடுகிறார். அந்த துடிப்பு எவ்வளவு அக்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நகரமும் நாடும் பிறவும் தேர்வேன். அந்த ஊர் எது தென்திருப்பேரைக்கு நீங்களாக கொண்டு போய் விடாட்டி கிடக்குது, நானாக போய் விசாரித்து போய் பார்த்துக்கிறேன், என்னை யாரும் ஹெல்ப் பண்ண வேண்டாம்.
என்று சொல்லுகிற அளவு அந்த சாயுஜ்ய ஆர்த்தி வந்துவிட்டது. இதுதான் அனைவருக்கும் இலக்கணம், அதுதான் உங்களுக்கு மோட்சம் தரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் இந்த தென்திருப்பேரை பாசுரங்களை சேவிக்கிறவர்களுக்கு இறையருள் விரைவில் கிட்ட வாய்ப்பு உண்டு. இறைவனுடைய அருள் கொஞ்சம் மெல்ல வர்றதை குவிக்கன் பண்ணுது. அது இப்போது சாம்பார் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மப்பாக இருக்கிறவங்க ரசம் சாப்பிட்டா சீக்கிரம் பசிக்குது இல்லையா? அது மாதிரி இறை அருளை விரைவில் வரவழைப்பது இந்த பாசுரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த தென்திருப்பேரை பாசுரத்தை இங்கே தான் சேவிக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும், நீங்கள் எந்த ஊருக்காரர் தானே, ஒரு 10 பாட்டை ஒரு தடவை சேவிச்சிக்கலாம், அல்லது ஒரு பாட்டாவது சேவிச்சிக்கலாம். நீங்கள் துபாய் போனாலும் சரி, மஸ்கட் போனாலும் சரி, அமெரிக்கா போனாலும் சரி, சிலோன் போனாலும் சரி, இந்த 10 பாட்டை மனப்பாடம் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து உங்கள் இளைய தலைமுறைக்கு வேறு எது தெரிஞ்சாலும் தெரியாட்டி, ஆண்டாள் திருப்பாவை தெரியாட்டி, இந்த 10 பாட்டாவது உங்கள் பிள்ளைகள் மனப்பாடமாக சொல்லுதா, சொல்ல வைக்கணும். இதெல்லாம் நம்ம கையில் இருக்குது. இந்த 10 பாசுரங்களாவது தெரிய வேணும். ஏன்னா இப்போ நான் நகரமும் நாடும் பாசுரம் சொல்லி பெருமாள்கிட்ட அருள் வாங்கிறத விட நீங்கள் சொல்லி அருள் கேட்டால் அப்படி சீக்கிரமாக வரும். ஏன்னா நீங்கள் லோக்கல் மேன், உள்ளூர்காரர், உங்களுக்கு அந்த ப்ரியாரிட்டி கொடுப்பார். எப்போவுமே அறிமுகம் தெரியுமோன்னு உண்டு இல்லையா? புருஷகாரத்தை வச்சு தானே வைஷ்ணவமே இருக்குது. கூரத்தாழ்வாருக்கு மோட்சம் உண்டுன்னு பெருமாள் சொன்ன உடனே ராமானுஜர் மேல் துண்டை எடுத்து ஆகாசத்தில் விட்டுறிஞ்சு டான்ஸ் ஆடினாராம். என்ன சாமி, அவருக்கு மோட்சம் வந்தால் உங்களுக்கு என்ன டான்ஸு அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், கூரத்தாழ்வார் மோட்சம் போயிட்டான்னா என்ன விட மாட்டான், என்னையும் கூப்பிட்டுக்குவான், அப்போ எனக்கும் மோட்சம் நிச்சயங்கிற சந்தோஷம்தான் ஆடுறேன் அப்படின்னாரு. அப்போ ராமானுஜருக்கே கூரத்தாழ்வார் சொன்னால் தான் மோட்சம் கிடைக்கும்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது என்ன, நீங்கள் எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் சில புருஷகாரங்கள் வேண்டி இருக்கிறது. உங்களுக்கு தென்திருப்பேரை பெருமாளுடைய புருஷகாரம் நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் அவசியம். அதனால் மகரண்டன் குலைக்காதனுடைய பாசுரங்களை சேவிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் விட வேண்டாம். தென்திருப்பேரை பாசுரங்களிலே பீஜம் நிறைந்தது, மகரண்டன் குலைக்காதன் என்ற பீஜம் நிறைந்தது இந்த பாசுரம். நீங்கள் குறைஞ்சது இந்த ஒரு பாசுரத்தை இந்த ஒரு பீஜத்தோடு சொல்ல கற்றுக்கொண்டாலே தென்திருப்பேரை பெருமாளுடைய பரிபூர்ண கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு இக்கட்டு, ஒரு நெருக்கடி, ஒரு சிக்கல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பெருமாளை சில பேர் அஷ்டாட்சரம் சொல்லி வழிபடுவார்கள், சிலர் துவயம் சொல்லி வழிபடுவார்கள், சிலர் முக்கியமாக தனக்கு சித்தியாக இருக்கக்கூடிய பாசுரங்களை சொல்லி வழிபடுவார்கள். இதில் தென்திருப்பேரைக்காரர்கள் இந்த வெள்ளைச்சுடி சங்கை சொல்லி வழிபடுவார்கள். அதில் இந்த ஒரு பாசுரம் ஜீவனான பாசுரம். அதை இந்த மகரண்டன் குலைக்காதன் என்ற பீஜத்தை விடாமல் அதை சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். இப்போது ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜியர் சுவாமிகள் அருள் கூர்ந்து மனமிறங்கி இந்த நிகழ்ச்சிக்கு எழுந்தருளி இங்கு நமக்கு தரிசனம் தர இருக்கிறார்கள். அதனால் இந்த 10 நாள் உற்சவத்தினுடைய சிகரமாக, கலசமாக, உச்சகட்டமாக ஜியர் சுவாமிகளுடைய திருமேனி தரிசனம் செய்து அவர்களுடைய அருளுரையை பெற்று நாம் விடைபெறுவோம் என்று கூறி, வழக்கம் போல இந்த அருள்மிகு மகரநெடுங் குலைக்காதன் தேவஸ்தான நிர்வாகக் குழு தலைவர் அவர்களுக்கும் நிர்வாகக் குழு உறுப்பினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த வைஷ்ணவ இளைஞர் திரு பிரசன்ன சீனிவாசன் அவர்களுக்கும் மதுரகவி ஆழ்வார் பரம்பரை ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவியார் சுவாமிகளுக்கும் பிரசன்ன சீனிவாசனுடைய தாயார் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீமதி மைதிலி மாமி இந்த 5 நாளும் அடியனுக்கு பிரசாதம் அருளி பல சுவையிலே ஒரு நாள் சமைத்தது மறுநாள் இல்லை என்று அருளி செய்தார்கள். அவர்களுக்கும் பெரிய அண்ணாவியார் சுவாமிகளுக்கும் அண்ணாவியார் சுவாமிகள் குடும்பத்தினருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன். பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மணிந்த பாமன்னு மாறும் அடிபணிந்தொய்தவன் பல்கலையோர் தாமன்ன வந்த ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் அன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களை. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். இன்றைய தினம் அடியேன் அப்பன் கோயில்
5வது உற்சவத்தில் புறப்பாடு ராமானுஜ நூற்றாண்டை சீவித்துவிட்டு இன்று கடைசி நாளாக இருக்க திரு ஜோசப் அவருடைய உபன்யாசத்திற்கு வந்திருந்தோம். கடந்த 5 நாட்களாகவும் அதற்கு முன்னே 5 நாட்களாகவும் மிக விமரிசையாக இந்த உபன்யாசங்கள் வருஷா வருஷம் அரங்கேற்றி கொண்டிருக்க பல வித்வான்களாக. திரு ஜோசப் வானொலி, தொலைக்காட்சி இவற்றில் அறிமுகமான பேச்சாளர். இவரது திறமைகளை வானொலி நிலையங்கள் மிக சிறப்பாக அவரை கௌரவித்து உள்ளது. நாடகம், கவிதை இவற்றை இயற்றுவதில் வல்லவர். நான் வன்மை பெற்ற ஜனரஞ்சக பேச்சாளர். சமுதாயத்தின் மாற்றங்களில் மிகுந்த அக்கறை கொண்டு தேசபக்தர். அவருடைய பேச்சு ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கடைசி நிலையில் இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கும் இந்த விசிஷ்டாத சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியவைகளை சென்று அடையும்படி தன்னுடைய வன்மையினால் சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருக்கிற நல்லவர். அவர்கள் பல்லாண்டு வாழ ஆசீர்வித்து அநேக மங்களாசாசனம் செய்கின்றோம். இங்கே இருக்கிற அனைவருக்கும் அநேக மங்களாசாசனங்கள். ஆழ்வார் திருவடிகளேசர், எம்பெருமான திருவடிகளேசர். பெரியோர்களே, தென் திருப்பேரை மகளிடம் குழைக்காதன் திருக்கோவிலில் 10 நாட்களாக விழாக்கோலம் பூண்டிருக்கிற இந்த இடத்தில் 10 நாட்களும் ஆழ்வார், எம்பெருமானார் ஜீயர் ஆகியோர்களுடைய அரிய கருத்துக்களை காதுகளாலே கேட்டு சிந்தையிலே நிரப்புவதற்கான ஒரு வாய்ப்பு வானப்பிரான் வண்டமிழ் பேரவையாலே கிடைத்திருக்கிறது. வானப்பிரான் வண்டமிழ் பேரவையின் சார்பாக நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளில் கடைசி 5 தினங்கள் நமது மரியாதைக்குரிய டாக்டர் D.A. ஜோசப் அவர்கள் வந்து நம்மிடையே உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அது என்ன, ஒரு வைணவ கோயிலிலே வந்து D.A. ஜோசப் பேசுகிறாரே என்ற ஒரு அதிசயம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும், அவர்கள் கடந்த 5 நாட்களில் பேசிய பேச்சிலே இருந்து நீண்ட நெடுங்கால வைணவ நூல்களிலே அவருக்கு இருந்த பயிற்சியும் தேர்ச்சியும் நமக்கு தெரிகிறது. அவருடைய ஆச்சாரிய பெருமக்கள் அவருக்கு ஆசான்களாக இருந்து தமிழையும் வைணவத்தையும் ஆழ்வார் பிரபந்தங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த அருமை பெருமையும் நமக்கு நன்றாக தெரிகிறது. அவருடைய உள்ளபூர்வமான ஒரு ஈடுபாடும் நமக்கு தெரிகிறது. அவர்களுடைய வைணவ பணி மேலும் மேலும் சிறக்க வேண்டும். அவர்களுக்கு நம்முடைய பக்தர்களின் சார்பாக அன்பை காணிக்கையாக்கி அடியேன் விடைபெறுகிறேன். வணக்கம். குலைக்காத நாச்சியார் மகளிர் சேவை சார்பாக இந்த சால்வையை வண்டமிழ் பேரவை செயலாளர் பிரசன்னா சீனிவாசன் அவர்கள் போற்றுகிறார்கள். ஓம் சோமம் ராஜானம் வருணம் அக்னிமன்மாரவாமஹே ஆதித்யம் விஷ்ணும் சூரியம் பிரம்மானஞ்ச பிரகஸ்பதிம் ஓம் பார்ஹத்பத்யஞ்சாஹ சோமம் ராஜானம் வருணா அக்னிமன்மாரபாமஹே ஓவா ஆஹாயே ஆதித்யம் விஷ்ணும் சூரியம் ஓவாஹாயே பிரம்மாணாம் க்ஷா ஓ
आहाये ब्रहा उवा स्वातिं सतमानं भवति सदायुः पुरुषः सतेन्द्रिय आयुक्षेवेन्द्रिये प्रतिष्ठति।